இந்த அமர்வு 2:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். ஆனால் பேச்சாளர்கள் இது வந்து கொஞ்சம் சின்ன செஷன் தான். இது 3 பேர் தான். ஏன்னா பலரும் வந்து முதல் நாளே முடிஞ்சு போயிடுச்சு இந்த இது தொடர்பானது. என்னுடைய பெயர் பத்ரி சேஷாத்ரி. இந்த அமர்வுக்கு பல்வேறு சிக்கல் காரணமாக வெவ்வேறு ஆட்களை போட்டு தலைவராக இன்றைக்கு நானே தலைவராக முடிவு பண்ணிட்டேன். நான் தான் வந்து இந்த மாநாட்டுடைய கருத்தரங்கின் பல்வேறு அமர்வுகளையும் ஒருங்கிணைத்தவன். அதனால் வந்து எந்த அமர்வையும் ஒழுங்காக உட்கார்ந்து பார்க்க முடியல. அதனால் இதுதான் ஒரே வாய்ப்பு எனக்கு உட்கார்ந்து பார்க்கறதுக்கு, நிறைவு அமைப்பு. இது வந்து செல்பேசிகள் கைக்கருவிகள் தொடர்பான இறுதி அமர்வு. இதில் 3 பேராளர்கள் தான் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. முதலாவதாக ராமனுடைய கை கணினியும் தமிழும். ராமன், நீங்க இதுக்கு நேரம் நிறைய எடுத்துக்கலாம் நம்ம. ஆனாலும் வந்து போர் அடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அதே 15 நிமிடம் + 5 நிமிடம் அப்படின்னே வைத்துப்போம். அவ்வளவுதான். உலகம் யாவையும் தமிழ வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடையவர் தலைவர் அவர் அன்னவர்க்கே சரணாங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த கைக்கணியும் தமிழும் இந்த டாபிக் ஏறக்குறைய திரு முத்து நெடுமாறன் அவர்கள் பேசினார்ல, அதை ஏறக்குறைய அதை ஒற்றி தான் இருக்கும். அதில் இன்னும் சில தகவல்களை கூடுதலாக தருவதற்கு நான் முயற்சிக்கிறேன். முதல்ல கணினியின் வரலாறு. நம்ம அங்கே எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெருக்கல் கூட்டல் வகுத்தல் கணக்குகளை போடுறதுக்கு அபாக்கஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாக சீனர்கள் உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து கணினியோட அடிப்படை. அது கணினின்னு நான் சொல்ல வரல, அது அடிப்படை. இதுக்கப்புறம் 17வது நூற்றாண்டுல வந்து நேப்பியர் போன்ஸ் அப்படிங்கிற இந்த எலும்பு துண்டுகளை குடைஞ்சு அதை வச்சு அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அமைய ஆரம்பிச்சது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இவங்க பண்றப்ப என்ன பண்ணாங்க, ஸ்லைட் ரூல் அப்படின்னு ஒரு வில்லியம் ஆல்ரெட் அவர் வந்து கொண்டு வந்தார். இந்த வில்லியம் ஆல்ரெட் தான் முதல்ல வந்து பெருக்கலுக்கு இந்த எக்ஸ்குரிய போடணும் அப்படின்னு சொன்னவர். இந்த கருவிகள்லாம் இப்படியே இது வந்துட்டு இருந்த டயத்துல இதுக்கப்புறம் மணிச்சட்டங்கள் அது இதுன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வந்து அபாக்கஸ்ங்கிறதே ஒரு மணிச்சட்டம் தான். அதுக்கப்புறம் அதை விரிவுபடுத்தி நிறைய கொண்டு வந்தாங்க. இது எல்லாம் வந்துட்டு இருந்து 20ஆம் நூற்றாண்டுகள்ல தான் உண்மையான கணினி ஆரம்பிக்குது. இந்த கணினியை சார்லஸ் பாபேஜ் வந்து ஒரு கணினி செய்யறார். இந்த கணினி எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோக்ராமபிள் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர். ஒரு அட்டை எடுத்து அதுல ஓட்டை போட்டு அந்த ஓட்டைகளுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் கண்டுபிடிச்சு செஞ்சார். பட் அவர் முதல்ல அந்த இது செஞ்சப்போ அது வந்து ஒரு மெஷின், அது வந்து ஒரு கம்ப்யூட்டர். நான் நீங்க வந்து ஃபுல்லா அதுக்கெல்லாம் பேர் வைக்க முடியல. அதுக்கு வந்து வேற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு மெஷின் அவர் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு கால்குலேட்டருக்கு ஒரு அடுத்த படியாக அந்த ஒரு மெஷினை தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எழுத வேண்டிய நிலைமையெல்லாம் இருந்தது. அது எழுத ஆரம்பிச்சாங்க. அப்ப லேடி அடா லோவலஸா வந்து தான் ஃபர்ஸ்ட் லேடி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மிஷினா வந்து கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த டயத்துல வந்த கம்ப்யூட்டர்கள் எல்லாமே முதலாவது தலைமுறை கம்ப்யூட்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதலாவது தலைமுறை கம்ப்யூட்டர்னுமே நமக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னுமே நம்ம ஒரு ஸ்கிரீன் அழகா பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கீபோர்டு, அதுக்கப்புறம் அந்த மானிட்டருக்கு கீபோர்டுக்கும் ஒரு CPU அது இருக்குது அப்படின்னு முடிச்சிடறோம். ஆனா முதலாக கண்டுபிடிக்க அந்த முதலாவது தலைமுறை கம்ப்யூட்டர் ENIAC அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் அந்த உருவாக்குனாங்க. இது கிட்டத்தட்ட
இந்த அறையை விட பெரிய அறையில தான் அந்த ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து எல்லா வேக்யூம் டியூப்ஸ் அந்த இந்த மாதிரி போட்டு எல்லாம் போட்டு மிகப்பெரிய பரப்பளவுல அதுக்கு ஏர் கண்டிஷன் போட்டு அதெல்லாம் அது என்ன வேலை செஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இங்க ஒரு மலேசிய நாட்டுல வந்து ஒரு 5 வெள்ளிக்கு ஒரு கால்குலேட்டர் வாங்கி அது என்ன வேலை செய்யுதோ அதுல 100ல் 1 பங்கு குறைவா தான் வேலை செஞ்சுச்சு. ஆனா அது அன்னைக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அதோட அந்த ஆரம்பம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்த முதலாவது தலைமுறை கம்ப்யூட்டருங்கிறது கிட்டத்தட்ட 46ல இருந்து 59 வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. 1946ல இருந்து 59 வரைக்கும் அந்த இந்த மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து முதலாவது தலைமுறை கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இரண்டாவது தலைமுறைக்கு அடுத்து வர்றாங்க. அது எப்படின்னா 59ல இருந்து 64 வர்ற வரைக்கும் இருந்த கம்ப்யூட்டர் இரண்டாவது தலைமுறை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர்ல என்ன மாறுச்சு அப்படின்னா, டிரான்சிஸ்டர் முதல்ல அதுல கொண்டு வந்து உட்புகுத்துறாங்க. அப்ப அந்த வேக்யூம் டியூப்ல இருந்து டிரான்சிஸ்டருக்கு வர்றப்போ அளவுகள் மிகப்பெரிய அளவுல சுருங்குது. அப்ப அந்த டிரான்சிஸ்டர் வந்ததுமே வேக்யூம் டியூப் இதெல்லாம் போயிட்டு இது வந்ததுமே அவங்க இது பண்றாங்க. இதுல மெஷின் லெவல் லாங்குவேஜ் மட்டும் இல்லாம அசம்பிளி லாங்குவேஜையும் ப்ரோக்ராமிங்க்கு பயன்படுத்துறாங்க. அப்ப பயன்படுத்துறப்போ அந்த இடம் சுருக்கம் ஏற்படுறதோட அதனுடைய பயன்பாடு அதிகரிக்குது. இதை தாண்டி 65ல இருந்து 71 வரைக்கும் இருந்த காலகட்டத்துல வந்த கணினிகளை தான் மூன்றாவது தலைமுறை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறாங்க. இந்த மூன்றாவது தலைமுறை கம்ப்யூட்டர் வந்து இந்த டிரான்சிஸ்டர் உபயோகப்படுத்துறதை காட்டிலும் முதல்ல சர்க்யூட் போர்டு வைக்கிறாங்க. அப்போ இன்னும் இடம் சுருங்கிடுது. இன்னும் இடம் சுருங்கப்போ மெஷின் வந்து சின்னதாயிருது. அப்போ இதனுடைய பயன்பாடு இதை விட கூட போகிறது. இப்போ இந்த இடத்துல தான் ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் சொல்ற எல்லாமே இதை பெருசா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமே தவிர, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது சுருங்குச்சுன்னா இந்த அறை மாதிரி இதை விட மிகப்பெரிய அறையில ஒரே ஒரு கம்ப்யூட்டர், அந்த அளவுக்கு மிகப்பெரிய கம்ப்யூட்டர், பெரிய என்னமோ மிஷின் மாதிரி. ஆனா அதோட பயன்பாடு கொஞ்சமா இருந்தது. சின்னதாய் ஓரளவுக்கு சின்னதாயிருச்சு. உண்மையில எப்ப கம்ப்யூட்டர் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா, இந்த 71ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த கம்ப்யூட்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு ஸ்கிரீன், ஒரு கீபோர்ட், ஒரு CPU இருக்கிற மாதிரி அந்த 71க்கு பிறகு. ஆனா இந்த 71க்கு பிறகு வந்ததுமே உடனடியாக ரொம்ப பெருசா இதெல்லாம் வேண்டாம். என்னன்னா அதுல என்ன மாற்றம் வந்தது அப்படின்னா, மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அதுல வந்து உட்புகுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்ததுமே அந்த கம்ப்யூட்டரோட செயல்பாடு மிக மிக அதிகமாயிருச்சு. மிகப்பெரிய பணிகளை வந்து அந்த கணினி மூலமா செய்ய முடிஞ்சது. இப்படி செய்யறப்போ இது எல்லாம் நான் சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையா தெரியும். ஏன்னா நான் வந்து அனுபவிச்சவன். ஒரு திரைப்படத்துறையில நாங்க வந்து இருக்கிறப்போ ஒரு டிவிக்காக ப்ரோக்ராம் பண்றதுக்காக எங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த ஷூட் பண்ண கேமரால இருக்கிற இதை பூரா நாங்க டிஜிட்டைஸ் பண்ணணும். இந்த டிஜிட்டைஸ் பண்றது ஹை லெவல்ல தான் அன்னைக்கு பண்ண முடியும். ஹை லெவல் டிஜிட்டைஸ் பண்ணிட்டு அதை வந்து எல்லாம் எடிட் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம டேப்புக்கு மாத்தி திரும்ப நம்ம டிவி ஸ்டேஷனுக்கு அனுப்பணும். இப்படி அனுப்புறது வந்து ஒரு பெரிய வேலை. அப்போ அந்த அந்த டைட்டில் இருந்த ஹை லெவல் அப்படின்னு எத்தனைன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் எங்களுக்கு ஆக பெரிய டிஸ்கா கிடைச்சதே வந்து 5 GB. நான் சொல்றது ஒரு 5 GB ஹார்ட் டிஸ்க் தான். அதுக்கு முதல்ல அதை சொல்றேன். அந்த 5 GBக்கு முதல்ல நான் முதல்ல இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இல்லாம கம்ப்யூட்டர் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜோட ஒரு துறையில வந்து ஒரு நடுவுல ஒரு பெரிய கண்ணாடி அறை ஏற்படுத்தினாங்க. கண்ணாடி அறை ஏற்படுத்திட்டு அதுக்குள்ள ஒரு புது கம்ப்யூட்டர் நாங்கெல்லாம் போய் அப்படி பார்ப்போம். எங்க ப்ரொஃபசர் சொன்னார், யூ நோ we are going to get a new system. It's going to rule the world. No, it's a very big system, very powerful system அப்படிம்பாரு. நாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா அந்த டயத்துல நாங்க உபயோகப்படுத்தின கம்ப்யூட்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1.2 MB இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாப்பி டிஸ்கெட், 5.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபிளாப்பி டிஸ்கெட், அந்த ஃபிளாப்பி டிஸ்கெட்டை போட்டு ஆன் பண்ணி அதுல தான் வந்து OS எல்லாமே கம்ப்யூட்டரே ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் டிபேஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம். எல்லாத்தையும் அதுலயே தான் சேவ் பண்ணணும். திரும்ப அதை எடுத்துட்டோம்னா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல இருந்து இவர் வெரி பவர்ஃபுல் சிஸ்டம் நாங்க எல்லாம் பார்த்தோம்னா, யூனோ so what a such a powerful computer, you know man அப்படின்னா எல்லாம் பார்த்து எஸ் சார் அப்படின்னா, it has own hard disk. ஓ எங்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம். it has 5 MB space, you know அப்படின்னாரு. ஏன்னா இது மாதிரி 5 மடங்கு பெருசு.
இன்னைக்கு 5 MB யாராவது வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க நம்மள. ஏன்னா 5 GB பென்ட்ரைவ்ல பார்த்தேன்னா இவ்வளவுதானா, அது 64 GB கிடைக்குது, நீ வந்து என்ன 5 GB பெருசா பேசிட்டு இருக்கேன்னு. அங்க 5 MB ஹார்ட் டிஸ்க் வந்ததுக்கு ஒரு தனி ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எங்களை உள்ள விடல. ஒன்லி ஃபார் மாஸ்டர்ஸ். யூ see, நாங்க கண்ணாடி வெளியே அப்படி எட்டி பார்த்துட்டு வந்துருவோம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். நான் சொல்றதே எப்பன்னு கேட்டீங்கன்னா 85 86ல. அப்ப 71ல 4ஆம் தலைமுறை கம்ப்யூட்டர் பார்க்கறப்போ 80 கம்ப்யூட்டர்ஸ், அதே வந்து அது பெரிய விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இந்த திரைத்துறைக்கு வந்ததுக்கப்போ நாங்க ஒரு நிறைய ஹார்ட் டிஸ்க் வேணும்னு சொல்லிட்டு எங்க நாட்டுல மினிஸ்ட்ரிக்கு எழுதி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வாங்கி 9 GB ஹார்ட் டிஸ்க் 5 வாங்கினோம். அதுக்கு ஸ்பெஷல் சர்க்யூட் போர்டு ஆர்டர் கொடுத்து செஞ்சு இதுக்கு பல லட்சங்கள் செலவாச்சு. அதை கொண்டு வந்து எல்லாம் புகுத்தி அதை அதுக்கு தனி ஏசி பண்ணி அதை அப்ப 45 GB நாங்க வச்சிருந்தது ஒரு பெரிய அதிசயம் அந்த காலத்துல. இதை பார்க்கறதுக்காக திரைத்துறையினர் பலர் எங்க அலுவலகத்துக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க. இதை வந்து 2-3 பேரை தவிர நாங்க யாரையும் ஆப்ரேட் பண்ண வர்றது இல்லை, ஏன்னா இது பெட்ரோல். அதுக்கு உண்டான சிஸ்டம் பாத்தீங்கன்னா டவர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இன்னைக்கு யூஸ் பண்றதுல மினி டவர் சிஸ்டம் இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு அகலத்துக்கு இவ்வளவு உயரத்துக்கு இருக்கும். அதுல வரிசையா ஹார்ட் டிஸ்க கனெக்ட் பண்ணி, அப்போ அவ்வளவு சின்ன ஒரு விஷயத்துக்கு அவ்வளவு பெரிய இடங்கள் தேவைப்பட்டதுன்னா முதலாவது தலைமுறை கம்ப்யூட்டர் எப்படி இருந்துட்டு நீங்க யோசிச்சீங்க, வேக்யூம் டியூப் இதெல்லாம். சோ இந்த மாதிரி தானே நம்ம நிலைமையில் இருந்தது. சோ இந்த தலைமுறை எல்லாம் மாறி அந்த கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் போகையில அதுக்கப்புறம் ப்ராசஸர் பவர் உங்களுக்கு தியரி படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரு வருஷமும் இறக்கிப்பா மாறிட்டு இருக்கணும், அந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ப கம்ப்யூட்டரோட வேகம் வளர 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 பென்டியம் ப்ராசஸர் வந்து, டூயல் கோர் வந்து, இன்னைக்கு குவாட் கோர் வந்து, இன்னைக்கு ஆக்டா கோர் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராசஸர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா மாறி எல்லாம் சிஸ்டம் எல்லாம் சுருங்கி வந்துருச்சு. இப்ப இந்த கணினிகள் செஞ்ச வேலைகளை எல்லாம் விட இப்ப 5ஆம் தலைமுறை கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த 5ஆம் தலை கம்ப்யூட்டர் இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியும்னா, வரக்கூடிய கம்ப்யூட்டர்களுக்கு தட்டச்சு பழக்க தேவையில்லை. அதனால வந்து நிறைய தானா சிந்திக்க முடியும், தானா அதை ஒர்க் பண்ணிக்க முடியும். நீங்க என்ன கேட்கறீங்கன்னு அதனால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இதெல்லாம் கொண்டு வந்து இது எல்லாம் வந்து அது கூடவே வந்து நீங்க எல்லாம் டச் சர்ஃபேஸ் கம்ப்யூட்டர்ஸ், அதுதான் வந்து 5ஆம் தலை கம்ப்யூட்டர். நீங்க இணைக்கக்கூடிய இது எல்லாமே குறைஞ்சிடும். நாளைக்கு எல்லாமே இன்னைக்கு ஏறக்குறைய அது அந்த அடிச்சுவடுகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கம்ப்யூட்டர் சர்ஃபேஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வர்றது தான் 5ஆம் தலைமுறை கம்ப்யூட்டர்ஸ் சொல்றோம். இன்னி வந்து ஏஐன்னு சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வர்றது இனி 6ஆம் தலைமுறையில வந்துடலாம். கம்ப்யூட்டரே தானே சொல்லுவோம், நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, நான் சொல்ற ப்ரோக்ராம் கேளுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கூட வரலாம், தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 5 தலைமுறைகளை வந்து கணினி வந்து மிகப்பெரிய அளவுல இருந்து மிக அளவுல சுருங்கி மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வந்துருச்சு. ஓகே, ஓகே. இப்போ இந்த கை கணினி அப்படிங்கிறது, நான் வந்து இந்த கையடக்க கணினியில வந்து எதுக்கு அதை மறுபடியும் அடக்கம் பண்ணணும்னு அந்த அடக்கத்தை எடுத்துட்டு கை கணினியை சுருக்கிட்டேன். ஏன்னா வார்த்தைகளை வந்து இன்னும் நம்ம விரிவா சொல்லிட்டே இருக்க தேவையில்லை. கை கணினின்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். கையில டேப்லெட்டுக்கு வந்து அழகை பட்டை ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தா கூட நம்ம கையடக்க கணினி அப்படின்னு கொடுத்திருந்தது வந்து கைக்குள்ள அடங்கக்கூடியது. அது மடிக்கணினின்னு சொல்லிட்டு அடுத்து கையடக்க கணினினாங்க. அதை நாங்க கை கணினின்னு இன்னும் சுருக்கிட்டோம். ஏன்னா அது வேண்டாம், அடக்கமே வேண்டாமேன்ட்டு. இப்போ முதல்ல எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பாக்குறப்போ முதல்ல அனௌன்ஸ் பண்ணது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான். டேப்லெட் பிசி அப்படிங்கறத முதல்ல அனௌன்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே 87ல வந்து ஆப்பிள் நிறுவனம் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கொண்டு வரணும். ஆனா அவங்க கொண்டு வந்தது 93ஆம் ஆண்டு தான் முதல்ல அவங்க ஒரு டேப்லெட் அவங்க வந்து வெளியிட்டாங்க. அது வந்து இந்த ஸ்ட்ராங் ஏஆர்எம் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸரை வச்சு 1993ல தான் அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 99ஆம் ஆண்டு வெப்பேட் அப்படின்னு அந்த இதையே டெவலப் பண்ணி விட்டாங்க. அதுக்கு முதல்ல டேப்லெட் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு பயன்பட்டு இருந்ததுன்னா, இந்த கிராபிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டைலஸ் வச்சுட்டு அது எழுதக்கூடிய ஒரு பலகை இருந்தது. அதுக்கு தான் டேப்லெட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க வந்து ஸ்கிரீன்லயே வந்து ஸ்டைலஸ் வச்சு எழுதலாம், எல்லாம் கொண்டு வரலாம், அதையுமே
டேப்லெட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா பழைய அந்த 2 டேப்லெட்டுக்கு இன்னைக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது உண்டு. ஏன்னா அந்த வரையறதுக்கு ஸ்டைலஸ் வச்சு அந்த வெறும் அட்டை மட்டும் இன்ஸ்டெட் ஆஃப் மவுஸ் தே ஆர் யூசிங் டேப்லெட். அந்த இதுல இருந்து மாறி அப்பதான் வெப்பேட் அப்படின்னு அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2002ல மைக்ரோசாஃப்ட் மறுபடியும் டேப்லெட் பிசி கொண்டு வர்றாங்க. டேப்லெட் பிசி கொண்டு வந்துட்டு அதை என்ன பண்றாங்க, இந்த முக்கியமா ஹெச்பி அவங்க கம்பெனி வந்து அந்த டேப்லெட் பிசியை நிறைய கொடுத்தாங்க. அது 2005ல வந்து அந்த நிறைய பயங்கர பாப்புலரா இருந்தது அந்த டேப்லெட் பிசி எல்லாம். இன்னைக்கும் அது வந்து நிறைய விண்டோஸ் 5 விண்டோஸ் 6 அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரோக்ராமிங் எழுதி அதுல கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டேப்லெட் பிசி எல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது, மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதெல்லாம் எப்ப மாறுச்சு, இந்த இது வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த நோக்கியா வந்து 770 விட்டாங்க, அந்த லினக்ஸ் இயங்குதளத்துல எல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. எப்ப மாறுச்சுன்னா இந்த 2009ஆம் வருடம் 1.4ல ஆண்ட்ராய்டு வந்துச்சு. அந்த ஆண்ட்ராய்டோட வருகை வந்து இந்த மற்ற மடிக்கணினி எல்லாம் போயிட்டு இந்த டேப்லெட் பிசி கைக்கணினிக்கு வாய்ப்புகளை அதிகமாக்கி அதனுடைய செயல்பாடுகளை அதிகமாக்கிருச்சு. இதனுடைய எளிமையான தன்மை, அதை உபயோகிக்கக்கூடிய வசதிகள், அதுல இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் வந்து உடனடியாக எல்லா மக்களை கவர்ந்துருச்சு. கவர்ந்து என்னாச்சுன்னா 2011ஆம் வருடம் ஹனிகோம் அவங்க ஆண்ட்ராய்டு வெளியிட்டாங்க. அவங்க வெளியிட்டதுமே அது வந்து ரொம்ப பாப்புலரா எல்லா நிறுவனங்களுக்கும் பரவி போய் இந்த எல்லா கைக்கணினி, சின்ன போன் பிசி, டேப்லெட் பிசி எல்லாத்துக்கும் அது உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. அங்க போக 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 அது உபயோகம் அதிகமாயிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சாப்ட்வேர் வச்சு முதல்ல போன்னாலே நோக்கியா அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க அந்த உபயோகத்தில் இருந்ததை சாம்சங் கேலக்சி அவங்க வந்து 2010ஆம் ஆண்டு கேலக்சி விட்டதும் அந்த கேலக்சி வந்து இன்னொரு பக்கம் மிகப்பெரிய மாறுதல். அவங்களும் அந்த ஆண்ட்ராய்டு இணைஞ்சது வந்து மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த பயன்பாடு வந்து வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வந்து பரவலா உபயோகத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, சாம்சங், ஆசூஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டேப்லெட் பிசி டூயல் ஓஎஸ் போட்டு ஆண்ட்ராய்டு இருக்கு, விண்டோஸ் 8 இருக்கு, அதை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓபன் பண்றப்பவே வந்து ஆட்டோமேட்டிக்கா எது வேணுமோ அதுல ஓபன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய டேப்லெட் பிசியோட நிலைமை. இப்போ இந்த கைக்கணினிகள்ல வந்து எத்தனை வகையான இயங்குதளம் இருக்குன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது வந்து ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ். ஆனா அது தவிர பிளாக்பெரி அவங்களுக்கு தனியா வச்சுக்கிறாங்க. இது தவிர நோட்புக், லினக்ஸ், இன்டெல், மீகோ, விண்டோஸ், வெப் ஓஎஸ், இத்தனை வகையான இயங்குதளங்கள் இருக்கு. அதை பத்தின டீடைல் எல்லாம் நான் இந்த கட்டுரையில இருக்கு, படிச்சுங்க. ஏன்னா அது ரொம்ப உட்புகுந்து பார்க்கணும்னு இல்லை. இத்தனை வகையான இயங்குதளங்களை கொண்டு நம்மகிட்ட டேப்லெட் பிசி இருக்கு. பட் மெயினா நம்ம யூஸ் பண்றது இந்த 3 தான், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், பிளாக்பெரி. முதல்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து ஐஓஎஸ் தான் நம்பர் டாப்ல இருந்துச்சு. அது இன்னைக்கு 2வது இடத்துக்கு வந்துட்டு ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்கும் மேல போயிடுச்சு. ஏன்னா அதனுடைய எளிய தன்மை, அதுவும் இல்லாம அந்த பயன்பாடு, அந்த போன் எல்லாம் விலை குறைவா வந்து எல்லாத்துக்கும் போற அளவுக்கு. இன்னைக்கு மலேசியால சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 200-250 வெள்ளிக்கெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் சர்வசாதாரணமா வாங்க முடியும். 200 வெள்ளிக்கெல்லாம் இந்தியால ஒரு 3000-4000 ரூபாய்க்கெல்லாம் கூட இந்தியால கிடைக்குது. அந்த அளவுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய காரணத்தினாலேயே இந்த ஓஎஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. சரி, இப்ப கைக்கணினி வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? பெரும்பான்மையான என்னென்ன வேலைகளை மடிக்கணினிலையோ அல்லது மேசை கணினிலையோ நம்ம பண்றோமோ அத்தனை ஏறக்குறைய இங்க பண்ணலாம். நான் சொல்றேன் முழுக்க பண்ணலாம்னு சொல்லல, ஏறக்குறைய. ஏன்னா அங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம செய்தி படிக்கலாம், அதுல புத்தகங்கள் படிக்கலாம், குறுஞ்செய்திகள் அனுப்பலாம், மின்னஞ்சல் அனுப்பலாம், சமூக வலைத்தளங்கள்ல பயன்படுத்தலாம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே நீங்க போட்டுக்கலாம். சரி, இப்போ இதை நீங்க பண்றீங்க. இதை பண்றப்ப நம்ம என்ன பண்ண, இதை எப்படி பண்றது? இப்போ அதுல இன்பில்ட்டா இருக்கா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் தானா முழுக்க முழுக்க இன்பில்ட் அப்படிங்கிறது இல்லை. நம்ம என்ன பண்றோம், சில புத்தகங்கள் படிக்க, செய்திகள் படிக்கணும், இந்த செய்தித்தாள் நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, அவங்களே வந்து அந்த ஒவ்வொரு செய்தித்தாளும் அதுக்குண்டான ஆப்ஸ் தந்துடுறாங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டா அவங்களோட ஃபாண்டை வச்சு அதில் படிச்சுக்க முடியுது. அது சரி. புத்தகங்கள் படிக்கிறதுக்கு நிறைய தர்றாங்க நிறைய கம்பெனிகள்.
உண்மையிலே இங்க சொல்றதா இருந்ததுன்னா NHM ரீடர் திரு பத்ரி அவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. அவங்க இதுல பாத்தீங்கன்னா இலவச புத்தகங்களும் சரி, நீங்க பணம் கட்டி வாங்கக்கூடிய புத்தகங்களும் சரி, படிக்கிறதுக்கு மிக தெளிவா அழகான ஒரு ஆப்ஸ் அங்கே அவைலபிள் இருக்குது. நீங்க செல்லினம் மலேசியாவின் கொடை அதை அனுப்புனீங்கன்னா குறுஞ்செய்திகள் அனுப்புறதுக்கோ அல்லது ஜிமெயிலோ ஹாட்மெயிலோ நீங்க அதுல வந்து அவுட்லுக்லயோ ஒரு இமெயில் பண்றதுக்கோ உங்களுக்கு அந்த செல்லினம் உங்களுக்கு பயன்படுது. அதே செல்லினத்தை பயன்படுத்தி நீங்க சமூக வலைத்தளங்களிலையும் நீங்க வந்து உங்கள் தமிழ் செய்திகளை அச்சடிக்க முடியும். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா பழைய இயங்குதளங்கள் இப்போ வந்து ஆண்ட்ராய்டா இருந்ததுன்னா 4.1க்கு அப்புறம் தான் தமிழ் உபயோகமே கொண்டு வருது. 4.1லயே சில கைக்கணினியிலையோ அல்லது வந்து கைபேசியிலையோ பயன்படுத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், கரெக்டா ரெண்டர் ஆகாது. 4.2க்கு அப்புறம் மேக்ஸிமம் எல்லாம் செட் ஆயிடுச்சு. iOS 6ல வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பிளாக்பெரியா இருந்தா 10ஆ இருக்கணும். இதுக்கப்புறம் தமிழை வந்து தடை இல்லாம பயன்படுத்த முடியுது. இத்தனை பயன்பாடுகள் இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனை அலுவலக பயன்பாடு. இன்னைக்கு நம்ம ஏன் மடிக்கணினியை விட்டுட்டு கை கணினிக்கு வர்றோம் அப்படின்னம்னா, மடிக்கணினி கொஞ்சம் வெயிட் அதிகம், இதை தூக்கிட்டு போறது மற்ற சிரமங்கள் எல்லாம் அதிகமா இருக்கு. ஆனா கை கணினி ரொம்ப எளிமையான இடம் தான். அப்ப அதை கொண்டு போறது நமக்கு வசதி அதிகம். ஆனா அலுவலக பயன்பாடு ஆபீஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு வேர்டு உபயோகப்படுத்துறதுக்கோ எக்ஸல் உபயோகப்படுத்துறதுக்கோ அது ஒரு கம்பெனிக்கு ஒரு பேர்ல கூட இருக்கலாம். ரைட்டர்னு இருக்கலாம் அல்லது வேற அந்த பேர்ல, அப்போ கால்குன்னு இருக்கலாம். அந்த இதுல வந்து உபயோகப்படுத்துறப்போ எழுத்துக்கள் ரெண்டர் ஆகிறது இல்லை. இது வந்து ஒரு வணிக பயன்பாட்டு பிரச்சனை. அது கூடிய விரைவில் அது தீர்க்கப்படும். அது வந்து ரெண்டரிங் என்ஜின்ஸ் எழுதணும். அது கொடையாளர்கள் கூடிய விரைவில் எழுதி தந்துருவார்கள் என்று நம்புகிறோம். அதுக்காக பயன்பாடு அதிகமாகி நமக்கு தேவை இருக்குன்னு சொன்னோம்னா கூடிய விரைவில் நமக்கு அதுக்குண்டான ரெண்டர் என்ஜின் யாராவது எழுதிடுவாங்க. அது ஓப்பன் சோர்ஸ்ல எழுதிட்டாங்கன்னா பிரச்சனைகளை டெவலப் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு பயன்பாடு இருக்கு. இது பயன்பாட்டு சிக்கல் இருக்கு, சிக்கல் தீர்க்கப்படும். புத்தகங்கள் படிப்பதற்காக சொன்ன NHM ரீடர் இருக்கு. செய்திகள் படிக்க செய்தி நிறுவனங்களை பொறுத்திருக்கு. செல்லினத்துல மின்னஞ்சல் குறுஞ்செய்திகள் அனுப்பிச்சுக்கலாம். நீங்க வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஐபேட் இதுலதான் வந்து அந்த எழுத்துக்கள் பிரச்சனை பிளாக்பெரி எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு வந்து கிருஷ்ணன் அப்படின்னு எழுதணும்னு கா போட்டு அந்த கொம்பு போடணும்னா கா தனியா வரும், அந்த கொம்பு மட்டும் தனியா வரும், தனித்தனியா வரும். ஏன்னா அது ரெண்டு சேர்ந்து அந்த கீயா காட்டாது. அந்த பிரச்சனை தான். அது அந்த ரெண்டரிங் என்ஜின் பிரச்சனை என்னைக்கு தீருதோ அது முடிஞ்சிடும். கூடிய விரைவில் அது தீர்ந்து என்று 4.1+ல சரியாயிடுச்சு. ஆண்ட்ராய்டு இல்ல, அதாவது iOSல இல்ல ப்ராப்ளமே இல்ல. ஆண்ட்ராய்டுல வந்து இப்ப 4.12 இதுல வச்சிருக்கிறதுலயே வந்து நீங்க செய்தி அனுப்புறதுலயோ குறுஞ்செய்தி அனுப்புறதுலயோ மின்னஞ்சலையோ அந்த பிரச்சனை இல்லை. ஆனா அலுவலக பயன்பாடு எந்த ஆபீஸ் போட்டாலும் அது வந்து ரெண்டர் ஆகிறது இல்லை. ஏன்னா அந்த ஆபீஸ் சாஃப்ட்வேர் ஆபீஸ் ஆப்ஸ்ல மட்டும் ரெண்டர் ஆகிறது இல்லை. பாக்கி எல்லாத்துலயும் ரெண்டர் ஆகுது. நீங்க ஜிமெயில் அனுப்பிச்சிடலாம், இணையத்தில் கூட தமிழ் நல்லா பயன்படுத்திடலாம். அதுல வந்து மின்னஞ்சல் அனுப்புறதுக்கும் சரி குறுஞ்செய்தி அனுப்புறதுக்கும் சரி ரெண்டரிங் பிரச்சனை வர்றதில்லை. ஆனா ஆப்ஸ் வந்து ஆபீஸ் ஆப்ஸ் எந்த ஆபீஸ் போட்டாலும் ரெண்டர் ஆகிறது இல்லை. அதான் சொன்ன அந்த ரெண்டரிங். அதுவும் ஆப்பிள்ல இல்ல. நான் ஃபார் எக்ஸாம்பிள் கீனோட் அந்த ஹோல் சீரிஸ் ஆஃப் ஆப் வச்சிருக்கேன். அதுல தமிழ் உடையறதே இல்லை. என்னுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தமிழ்ல நான் செய்யறது முழுக்க த்ரூ கீனோட் ஆன் ஐபேட். கீனோட்ல சிலருக்கு வந்து இன்னும் அந்த நீங்க வெர்ஷன் அதான் லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன். ஆப்பை பொறுத்த வரைக்கும் அது சிக்கல் 4.0. ஆமா, பட் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இதுல வந்து இந்த பழைய கொஞ்சம் OS கொஞ்சம் iOS 5 இருந்தா கூட அது ஒர்க் பண்றது இல்லை. அதான் அந்த ஆப்ஸ்ல வந்து பிரச்சனை. அதான் சொன்னேன், அது ஆபீஸ் ஆப்ஸ்ல மட்டும் ரெண்டர் ஆகிறது இல்லை. பட் ஆண்ட்ராய்டு வந்து நான் லேட்டஸ்டா வச்சிருக்கிறேன். அதுல வந்து ஆப்ஸ்ல வந்து ரெண்டர் ஆகிறது இல்லை. சரி, டெமோ கார்டு இந்த கை கணினி எதனால இவ்வளவு பாப்புலர் ஆச்சு? எளிமையான உபயோகம், கொண்டு செல்லும் தன்மை, உடனடி துவக்கம். ஏன்னா ரொம்ப ஈஸியா எடுத்துலாம். மடிக்கணினி அளவுக்கு வெயிட் இல்லை. இது ஒரு 1/2 கிலோக்கு குறைச்சலா தான் இருக்குது. மற்ற சிஸ்டம் மாதிரி பூட் ஆகிறதுக்கு நேரம், அது ஷட் டவுன் ஆகிறதுக்கு நேரம் கிடையாது. ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஆஃப் திருப்பி. அதனால ரொம்ப எளிமையா இருக்குது உபயோகப்படுத்துறதுக்கு. இன்ஸ்டன்ட், நீண்ட மின்சக்தி, பேட்டரி பவர் 2 நாள் கூட வரும். இப்போ வந்து இன்னும் சௌகரியம் என்னன்னா பேட்டரி பேங்க்ஸ்னு வந்துருச்சு. அதை எடுத்து போட்டுட்டீங்கன்னா 4 நாள் கூட உபயோகப்படுத்திக்க முடியுது. மிக குறைவான எடை, பல்வகை இணைய தொடர்பு தன்மை.
நீங்க இதுல வந்து வைஃபைல வச்சுக்கலாம், இல்ல மொபைல் டேட்டா வச்சுக்கலாம், இல்ல அந்த மாதிரி நிறைய வைஃபைலயே நிறைய வகைகள் இருக்கு, அதுல வச்சுக்கலாம். பிராட்பேண்ட்ல வந்து நீங்க டைரக்டா வைஃபை அதுல போட்டுக்கலாம், இல்லைன்னா இன்னொன்று இருக்கு. வைஃபை விட இப்போ வெளிநாடுகளில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹப் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஹப்போட இதை கூட நீங்க எடுத்துக்க முடியுது, அந்த சிக்னல்ஸை கூட இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதுலேயும் 3.6 Mbps இருக்கு, 7.1 Mbps, 21 Mbpsன்னு பல வகையான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம், ப்ளூடூத்ல கொண்டு வந்துக்கலாம், நீங்க யூஎஸ்பியில டைரக்டா கேபிள் போட்டு கொண்டு வந்துக்கலாம். பல வகையான இதுல வந்து நீங்க தொடர்பு கொண்டு மற்ற ஒரு மிஷின்ல இருந்து, அதாவது எந்திரத்துல இருந்து, கை கணினில இருந்து இதுக்கு மாத்திக்கலாம். ஆக இத்தனை வகையான உபயோகங்கள் இதுல இருக்கு. இப்போ இது கடைசியா என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த கை கணினிய இந்த ரெண்டரிங் பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் கலைஞ்சிட்டாங்கன்னா மடிக்கணினிங்கிறதெல்லாம் மறைஞ்சு எல்லாரும் கை கணினிக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இதோட ப்ராசஸர் ஸ்பீடு, இதோட ரேம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமாகி மெமரி ஸ்டோரேஜ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக இந்த மாதிரியான ஒரு கை கணினி நமக்கு கிடைக்கிறப்போ மற்ற கணினிகளை விட இதனுடைய உபயோகம் மிக அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டேன். இந்த இதுக்காக நாம் பாடுபடுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி உடனடியாக இருந்தா 2 கேள்வி, பிறகு எல்லாரும் முடிச்ச உடனே கடைசியாக மற்ற கேள்விகளை கேட்கலாம். இப்ப கேள்வி இல்லைனாலும் பரவாயில்ல, கடைசியாக கேட்கலாம். சரி, நம்ம அடுத்த பிரசன்டேஷன் போயிடுவோம். சிதம்பரம், தமிழ் குறுஞ்செயலிகள் உருவாக்கமும் பயன்பாடும் ஒரு மதிப்பீடு. நீங்க முன்னாடி வரணுமா? சரி சரி, குணசேகரன் வாங்க. உங்களுடைய தமிழ் மின் தொழில்நுட்பங்களின் வழி கையடக்க கணினி சாதனங்களில் தமிழ் மின் புத்தகங்கள். பன்னிரெண்டாவது உலக தமிழ் இணைய மாநாட்டுக்கு இந்த அமர்வில் எனது கட்டுரையை படைக்க வாய்ப்பு வழங்கிய தலைவர் பத்திரிக்கும் இணைய மாநாட்டு குழுவிற்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இப்போ தமிழில் மின் புத்தகங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றன, மின் இதழ்கள் தமிழில் எந்த அளவுக்கு வந்திருக்கின்றன என்பதை பற்றி ஒரு சிறிய கட்டுரையை படைக்க இருக்கின்றேன். எனது பெயர் சி. குணசேகரன். நான் சிங்கப்பூரிலிருந்து புதிய ஊடக பயிற்றுவிப்பாளராக ஆப்பிள் கனடியில் மென்பொருள் தயாரிப்பாளராக இருக்கின்றேன். நான் அங்கு சர்டிஃபைட் ட்ரெயினராகவும் ஏசிய ரீஜனில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். சரி, தமிழ் மின் புத்தகங்கள், மின் இதழ்கள், கையெழுத்த கணினி வழி என்னென்ன பயன்கள் இருக்கின்றன? நாம் காலமாக ஓலைச்சுவடிகளிலிருந்து இப்பொழுது புத்தகங்களில் தமிழ் மொழியை படித்தறிந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கடந்த 10 வருடங்களாக இந்த மின் இதழ் தாக்கம் தமிழையும் தன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழில் பல நல்ல நூல்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சிங்கப்பூரை பொறுத்தவரை இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 நல்ல நூல்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். முதல் நூல் திரு பொன் சுந்தரராஜு என்ற ஆசிய எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர் எழுதிய இந்த புத்தகம் இப்பொழுது விண்வெளிவும் கண்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் என்றால், அந்த எழுத்தாளர் புத்தாக்க சிந்தனைகளையும் அவ்வப்போது வாசகர்களிடம் அவரை விமர்சித்து எழுதுபவர்களிடம் உடனுக்குடன் அவரிடம் தெரிவிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அவரது புத்தகங்களை வேர்ஷனிங் 1.0, 2.0, 3.0 என்று அதை அப்டேட் செய்வதற்கு இந்த புத்தகங்கள் வாய்ப்பு அளித்திருக்கின்றன. அவர் என்னிடம் கூறியது, முன்பு அவரிடம் வாசகர்கள் 1000 இருந்தவர்கள் இப்பொழுது 10,000 வளர்ந்திருக்கிறார்கள். எங்கள் தேசிய நாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் முடிந்தது, கடந்த வாரம். அப்பொழுது அவர் என்ன செய்திருக்கார் என்றால், பிளாக் என்ற முறையில் தனது கருத்துக்களை வாசகர்களோடு கலந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு செய்திருக்கிறார். ஸோ இது சிங்கப்பூரில் இருந்த ஒரு எழுத்தாளர் இப்பொழுது உலகளாவிய முறையில் எழுதுவதற்கு இந்த மின் புத்தகம் ஒரு வழித்தளமாக அமைந்திருக்கிறது. இங்கே இருக்கும் எத்தனை எழுத்தாளர்கள் இந்த வாய்ப்பு வரப்போகிறேன் என்று தெரியவில்லை. வருபவர்களுக்கு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன், என்னை போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள். சரி,
அடுத்த எழுத்தாளர் எங்கள் நாட்டில் சிறந்த வானொலி படைப்பாளர் மீனாட்சி சாவடி என்று இருக்கிறார். அவர் எழுதிய அறிவோமா நாம் என்ற புத்தகத்தை எனது ஐபேட் கணினியில் பதிவேற்றம் செய்து வைத்திருக்கின்றேன். பிறகு இந்த அமர்வு முடிந்த பிறகு நீங்கள் இந்த புத்தகங்களெல்லாம் வந்து என்னிடம் பார்க்கலாம். ஐபேட்டில் அது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது. இதில் என்னவென்றால் அமெரிக்க நாட்டில் 508 கம்ப்யூட்டர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்னவென்றால் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அந்த புத்தகங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கொள்கை. தமிழ் புத்தகங்கள் இன்னும் அந்த அளவுக்கு வரவில்லை. இப்பொழுது இந்த புத்தகங்களை அதற்காக கொண்டு வருகிறோம். என்ன 508 என்றால் இது எழுத்தாக இருப்பதை கண் தெரியாதவரோ காது கேட்காதவரோ அதை பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் அவருக்கு புரிய வேண்டும். அது ஒளியாக அமைவதற்கும் நேர்காணலாக அமைவதற்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஸோ இந்த புத்தகங்கள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பிறகு அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் எங்கள் நாட்டில் வழங்கப்படும் 5 TU ஃபவுண்ட் என்று சொல்வார்கள். பாரதியார், கபிலர், திருவள்ளுவர் என்ற தமிழ் எழுத்துக்கள் இவை யூனிகோட் முறையில் வழங்கப்படுகின்றன. மேக் மற்றும் விண்டோஸ் மற்றும் மடிகணினிகள் இவை எல்லாவற்றிலுமே இந்த தமிழ் எழுத்துக்கள் தெளிவாக தெரியும். இருக்கும் எழுத்துக்களுக்கும் இதற்கும் உள்ள சிறப்பு என்றால் நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட், அதாவது பெரிதாக்கும் போது அந்த எழுத்துக்கள் உடையாமல் இருப்பதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எப்படி பார்க்கிறீர்களோ அதே போல் நீங்கள் இதை ஒரு 160 பாயிண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் செய்தாலும் அது அதே அளவுக்கு தான் தெரியும். இதுதான் 508 முறை என்று சொல்வார்கள். சரி, மென்பொருட்கள், தளங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பற்றி நான் சில விஷயங்களை கூற வேண்டும். அடாப் என்ற நிறுவனம் இருக்கிறது. இந்த சமயத்தில் நான் யாருக்கும் விற்பனையாளர் கிடையாது, அவர்களுக்கு விற்பனை செய்வதற்கான பணி கிடையாது. நான் பயனீட்டாளர். ஸோ நான் கொடுக்கப்படும் பெயர்கள் எல்லாம் பயனீட்டாளர் என்ற முறையில் மட்டுமே சொல்கிறேனே தவிர விற்பனைக்காக அல்ல. இதில் அடாப் பகுதியில் நான் ப்ரீ இவாலுவேட்டர் என்று இருக்கின்றேன். அங்கு தமிழை 7வது வெர்ஷன் முழுக்க இவரோட தமிழ் தெளிவாக தெரிகிறது யூனிகோட் முறையில். நீங்கள் உருவாக்கும் தமிழ் அடோப் ஆர் நீங்க சொல்றது எது? அடோப் ரீடர் அண்ட் அடாப் ப்ரோ 6 லேட்டஸ்ட் ப்ரோ வெர்ஷன் சார். அதற்கு பிறகு இப்போ அடாப் 7 என்று இன்னும் வரப்போகிறது. அது என் கையில் இருக்கிறது. இப்பொழுது அதில் தமிழை சரியாக புகுத்தி விட்டோம். நீங்கள் டைம் 99 கீபோர்ட் படி அடிக்கும் தமிழ் அது தரமாக தெரியும். இங்கு மலேசிய நாட்டிலும் இந்த அடாப் மென்பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே நீங்கள் தயவுசெய்து இதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு மேலும் இன்னும் ஒரு நல்ல விஷயம் செய்து கொண்டிருக்கிறோம், கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்பொழுது அடாப் பொருட்கள்லாம் அது எப்படி தமிழில் சொல்வது, மேகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எவ்வளவு தூரத்துக்கு பயணம் சரி, மீன் உலகம்னு வச்சுக்கலாம். மேக மீன் உலகத்தில் இப்பொழுது தமிழும் உலவிக் கொண்டிருக்கிறது. இந்த புத்தகங்களை எல்லாம் அங்கு உலக விட்டு இருக்கிறேன். சரியா? அடுத்து கூகுள், ஃபயர்பாக்ஸ், சஃபாரி தடங்கள். இவை மூன்றுமே 3 வகையான பிரிவுகளை சேர்ந்தது. இந்த 3 இடங்களிலும் தமிழ் தெரிகிறது. கூகுள் பகுதியை எத்தனை பேருக்கு இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? தமிழ் டிரான்ஸ்லேட்டர் அது எந்த நாட்டின் அடிப்படையில் செய்யப்பட்டது திருப்பதி? அது பெரும்பாலும் இந்தியா சார்ந்து. ஆமாம். அதுவும் அது வந்து டிரான்ஸ்லிட்டரேஷன் சொல்றீங்களா இல்ல டிரான்ஸ்லேஷனா? டிரான்ஸ்லேஷனா டிரான்ஸ்லிட்டரேஷன் தமிழ் இப்பொழுது டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு புள்ளி விவர அடிப்படையில் நடக்குது. அதனால வந்து அது நிறைய பிழைகள் இருக்கும். அது மேலும் 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 அதை பயனாளர்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் வந்து சிறப்பாகும். சரி, திரு பத்ரியாவை நான் ஏன் கேட்கின்றால், இவரது NHM எடிட்டர் என்ற ஒரு எடிட்டரை நீங்கள் பதிவிறக்கம் செய்திருந்தால் உங்களுக்கு தமிழில் இருக்கும் பல சிக்கல்கள், தலைவலிகள் தீர்ந்துவிடும். ஆகவே அந்த மென்பொருளை கட்டாயம் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். எனக்கு அது வந்து அருமருந்தாக இருக்கிற தமிழில். நன்றி ஐயா. இப்பொழுது ஃபயர்பாக்ஸ் பகுதியிலும் தமிழ் சிறப்பாக தெரிகிறது. எனது ஃபயர்பாக்ஸ் பகுதியை உங்களுக்கு ஆக்டிவேட் செய்து காட்டுகிறேன். அது எப்படி இருக்கு பாருங்கள். எதை பார்த்தாலும் தமிழ் தான் தெரியும். ஆரம்பத்தில் இதை பார்க்குற போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைம் எல்லாருமே வந்து தமிழை பார்க்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு
தமிழை வந்து கணினியில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஃபயர்பாக்ஸை ஒரு 5 நிமிடம் யூஸ் பண்ணுறேன். காரணம் இப்போ கோப்புன்னா என்னென்னு தெரியும், திருத்துதல்னா தெரியும், பார்வைன்னா என்னென்னு தெரியும், வரலாறு, ஹிஸ்ட்ரி, புத்தக குறிகள், புக் மார்க்ஸ், கருவிகள், டூல்ஸ், சாளரம், உதவி, இதை இப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துல நீங்கள் தமிழில் தெளிவாடுவீங்க. சரியா? அப்போ ஃபயர்பாக்ஸ் வந்து தமிழில் சிறப்பாக தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். சஃபாரியை பொறுத்த வரைக்கும் ஆனால் நீங்கள் இதை காண்பிக்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய மேக் கணினியில் மேக்னிம் ஃபயர்பாக்ஸ் வந்து விண்டோஸ் 7 சரியா இருக்கு. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கையடக்க கருவி அல்லது கைக்கருவியில் போய் பார்க்குறீங்கன்னா அப்போ இதே மாதிரியான ஒரு மெனுவோட இருக்கும்னு சொல்ல முடியும். அது வந்து இந்த ஒரு ஐபேட்லையோ இல்லை இப்போ அது ஐபேடில் பார்க்குறோம்னா எஸ்பேக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இதே தமிழுக்கு தெரியுது, உள்ளுக்குள்ள தமிழ் தெரியும். அந்த பட்டையிலையும் இருக்கக்கூடிய மெனுவும் அது வந்து மாற்றமாக தெரியாது, ஆரியன்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐபேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆரியன்டேஷன் மாறுமே தவிர தமிழ் மொழி தெரியும். அந்த ஆரியன்டேஷன் தவிர தமிழ் மொழி தெரியும். சரியா? இப்பொழுது அந்த கூகுளையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இதை காட்டுவதற்கு காரணம், இப்பொழுது எங்கள் நாட்டின் தலைசிறந்த தமிழ் வல்லுநர்கள் ஒருவர் டாக்டர் சுபத் தின்னப்பன், அவர் தமிழ் அல்லாதவர்களுக்கு, மிஸ்டர் எரிக், this is a news to you. If you want to read Tamil, who is Mr. Eric is a HOD from Sealing Secondary School. For the first time, he brought 4 Tamil students to present at Infinity, and their students just successfully presented a paper. Thank you, Mr. Eric. So, we are doing Tamil service. You can use language to translate in Tamil. Yeah, next time when you go to HOD and in your school, you can do Tamil. அவர் தமிழ் வந்து பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்குறாரு, அதனால் அவர் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. தேங்க்யூ சார். சரி, இப்போ உதாரணங்கள் சிலவற்றை நான் காட்ட இருக்கிறேன். எங்கள் நாட்டில் தொலைக்காட்சியிலிருந்து ஒரு காட்சி அமைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தமிழில் பேசும்போது, தமிழில் செய்யும்போது இப்போது கையடக்க தொலைபேசிகளில் செய்திகள் உடனுக்குடன் வர ஆரம்பித்து விட்டன. அதற்கு தமிழை பயன்படுத்திக் கொள்கிறோம். உடனே அப்பொழுது கொடுக்கப்படும் செய்தி உடனே தமிழ் தெரிய வேண்டும். அந்த வசதி செய்யப்படவில்லை. இந்த பணியில் நான் இருப்பதால் நான் சொல்கிறேன். இப்பொழுது செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கையடக்க தொலைபேசியிலும் தமிழை பார்க்க வேண்டும் என்றால் அந்த இணைப்பக்கத்துக்கு சென்றால் உங்களுக்கு உடனே தெரியும். இது கற்றல் கற்பித்தலில் தமிழை எப்படி பயன்படுத்திக் கொள்வது. caussites.com என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது பிளாக்பாட் நிறுவனத்தின் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பகுதியில் தமிழை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் ஐஃபோனில் அதற்கான தமிழ் பாடத்திட்டங்களை உருவாக்கி சிங்கப்பூரில் உள்ள ஒரு 5 பள்ளிகளுக்கு இப்பொழுது தமிழை மாணவர்களுக்கு கற்றுக்கொண்டு கொடுத்திருக்கிறோம். கையடக்க தொலைபேசிகளே நீங்கள் எங்கிருந்தும் இதை செய்யலாம். caussites.com நீங்கள் கூட உருவாக்கி உங்கள் தமிழ் குழந்தைகளுக்கும் நண்பர்களுடன் கூட பாடங்களை நடத்தலாம், கேள்வி பதில்களை செய்யலாம். அதில் கேள்வி பதில் சர்வே எல்லாம் ஆங்கில முறையில் உள்ள எல்லாமே தமிழில் நடக்கும். முழுக்க முழுக்க தமிழ் கிடைக்கும். சரியா? இது டாக்டர் தின்னப்பனுடன் நான் செய்து கொண்டிருக்கும் அந்த தமிழ் அல்லாதவர்களுக்கு தமிழ் என்ற ஒரு கையடக்க தொலைபேசி சேண்ட்பாக்ஸ் அப்ளிகேஷன். இது 3 கையடக்க தொலைபேசிகளும் வர வேண்டும். அதாவது சாம்சங், ஆண்ட்ராய்ட் மற்றும் ஆப்பிள் கணினிகளில். முன்பு சற்று கடினமாக இருந்தது. இப்பொழுது சில மென்பொருட்கள் இருப்பதால் அவற்றை நாம் என்கோட் செய்து வெளியே கொண்டு வருவதற்கு இந்த பகுதிகள் செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே எங்கள் நாட்டில் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கு அரசாங்க மொழியாக இருப்பதால் தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதற்கான மானியங்களும் நிறைய வழங்கப்படுகின்றன. என்னை போன்ற உருவாக்குநர்கள் அந்த தமிழை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட படங்கள் அங்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேப்பரில் பார்க்கும் இந்த படங்களை அங்கு தொற்று ஒன்று நீங்கள் படிக்கலாம். நேரம் குறைவாக இருப்பதால் உங்களுக்கு காட்ட முடியவில்லை. இந்த பகுதியில் நீங்கள் சென்றால் ஆனா என்ற எழுத்தை சிலேட்டு பலகை போல் எழுதுவது. என்ன செய்யலாம், முடிச்ச உடனே நமக்கு நேரம் இருக்கிறதுனால ஒரு தனிப்பட்ட முறையில் டெமோ உங்களுக்கு பிறகு வரும்போது இந்த ஆனா என்ற எழுத்தை நீங்கள் எப்படி எழுதுவது உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். சரியா? இதுதான் அந்த அவர் எழுதிய அந்த கால தமிழ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களுக்கு டைப்ரைட்டர் தமிழ்னு சொல்லுவாங்க, ஆங்கிலம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தமிழ் நடிச்சிருப்பாரு. இதே தான் நான் இப்பொழுது தமிழில் கொண்டு வருகிறேன். இதே உருவமைப்பு. ஓகே,
தொன்மைமிக்க மொழி, இன்னும் மேன்மைமிக்க மொழியாக வந்து கொண்டிருக்கிறது. தமிழில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இருக்கும் இளையர்களிடம், அடுத்த சமுதாயத்தினிடம் இந்த மீன் புத்தகம் போன்ற வழிமுறைகளில் காணொலிகள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து மாணவர்களிடம் சேர்க்க, இளையர்களிடம் சேர்க்க முயற்சி செய்தால் குழந்தை முதல், அதாவது இசைப்பாடல்கள் தமிழில் தாலாட்டு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் தாலாட்டு பாடல்கள் இப்பொழுது எத்தனை குழந்தைகளிடம் பாடப்படுகிறது யாருக்குமே தெரியவில்லை. எனக்கு தெரிந்து ஒரு தோழி இருக்கிறார், அவரிடம் கேட்டேன் தாலாட்டு எப்படி பாடுகிறது. ஐபோனின் பாட்டை போட்டு குழந்தைங்க வைத்து விடுவேன், அந்த குழந்தைய தூங்கி விடுவேன். ஆகவே இப்போ ஐஃபோன் அந்த அளவு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே ஐஃபோனை வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதெல்லாம் தவறு கிடையாது. அது ஐஃபோன் வந்து அப்படி ஆயிடுன்னு சொல்கிறேன். இப்போ தொழில் சார்ந்த தொழிலை தமிழை பயன்படுத்தி தொழில் தொடங்குவதற்கு மின் புத்தக உருவாக்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. நான் உருவாக்கிய 10 புத்தகங்கள் எனக்கு பணம் தருகிறது. பணம் தருவதால் நான் புத்தகங்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறேன். என்னை போன்ற நண்பர்கள் பல பேர் இப்பொழுது தமிழில் பாடத்தில் நிறைய புத்தகங்களையும் காணொலி சார்ந்த புத்தகங்களையும் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல முயற்சி என்று நினைக்கிறேன். ஆகவே படம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. படம் ஈட்டுவதற்கு தமிழில் வாய்ப்பு இருக்கிறது என நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இதுவரை உலகத்தில் அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் இப்படி எத்தனையோ ஊர்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதற்கு ஒரே காரணம் என் தாய் தமிழ் தான். அதற்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மனதில் தமிழ், வாழ்க்கையில் ஆங்கிலேய விஞ்ஞானியாக வாழ விரும்புகிறது நினைக்கிறேன். இன்றைய இளைய சமுதாயம் புத்தாக்க பயிற்சிகளை வழங்குவதற்கு நான் இப்பொழுது மின் தளங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்கு மின் புத்தகங்களும் வழங்கப்படுகின்றன. தமிழில் நிறைய பயிற்சி நூல்கள் வர வேண்டும். அதாவது டெக்னிக்கல் கைடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ ஐடியூன் ஸ்டார்னர், அதற்குன்னு ஒரு ஐடியூன் யூ என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழ் புத்தகங்களை இப்போ எழுதி கொண்டிருக்கிறோம். எப்படி நடப்பது, அதற்கு ஒரு புத்தகம் எழுத வேண்டும். நடக்கிறதுக்கு பல பேர் தெரியல. காலையில் எழுச்சி பாருங்க, அப்படியே ஏதோ உலகத்தை மறந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. அது ஒரு இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களை எழுதுகிறோம். அப்புறம் டிஇடி என்ற பகுதி இருக்கிறது, அங்கும் தமிழை கொண்டு வந்திருக்கிறோம். எனது பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் இவர்களெல்லாம் சென்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவற்றை பதிவிறக்கம் செய்து பார்க்கலாம். இன்னும் ஒரு மின் புத்தகத்தை மட்டும் காட்டிவிட்டு பிறகு விடை பெற்றுக் கொள்கிறேன். இதுதான் பாரதியார். இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த கவிஞர்களில் நான் மதிப்பு ஒருவர். என்றாவது எனக்கு சோர்வு ஏற்பட்டால் இந்த முண்டாசு கவனியை பார்த்து எனக்கு நான் சொல்லிக்கொள்வேன், எனக்கு ஒரு முண்டாசு கட்ட என்றாவது நான் கட்ட வேண்டும் என்று. அதற்கு மின் ஊடகங்களும் இந்த கணினியும் தமிழ் மொழியும் தான் நல்ல அஸ்திவாரம். இந்த மலேசிய மண்ணில் நல்ல தமிழர் இருக்கிறீர்கள், நல்ல மனது இருக்கிறது. தமிழ் மொழியை வாழ வைக்க நீங்களெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் நாட்டில் தமிழ் அரசியல் மொழியாக இருக்கிறது, ஆட்சி மொழியாக இருக்கிறது. நாங்கள் இந்த அளவுக்கு தமிழ் பேசுவதற்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பகுதி பாட்சம் என ஒரு சீனரும் ஒரு தமிழரும் இங்கு ஒன்றாக வந்திருக்கிறோம். நாங்கள் இருவருமே செய்வது தமிழ் பணி. யூ அண்ட் மீ, மிஸ்டர் எரிக் இங்குனா, we came here for one reason, to develop Tamil students. That is the achievement of Singapore. And I believe in this nation, we can do that together. And what I'm saying, பாரதியார், இந்த பாரதியார் பாடல்களை இப்பொழுது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், இசையமைத்து பாடல்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த காற்று வெளியீடை கண்டமா என்ற பாடல் இருக்கிறது. இதை புதுமையாக செய்வதற்கு கணினியில் எப்படி செய்யலாம் என்ற ஒரு இசை சேர்ந்து 2 பாடல் செய்திருக்கிறேன். யாவருந்த மொழிகளிலே காற்று வெளியீடை, அதில் ஒரு 30 செகண்ட் ரெடி போட்டு காட்டுறேன். அதோட முடிச்சு அடுத்த பாடல் யாவருந்த மொழிகளிலே. இது முழுக்க முழுக்க இந்த கணினியில் இசையமைக்கப்பட்டது. அதுக்காக நான் காட்டுறேன். யாவருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போற்றினி
அழிக்க முடியாத ஒரு இனிய மொழி. இது கணினியில் இப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னும் அடுத்த யுகத்தில் அடுத்த காலகட்டத்தில் இன்னும் பெரும் வளர்ச்சி அடையும். அதற்கு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். வாழ்க தமிழ், கணினியில் வளர்க நாம் இனிய தமிழ் மொழி. வணக்கம். அதை என்று கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். இனிய தமிழ் சொல்லுங்கள். பாரதியார் பாட்டை அடியில் நிறுத்தக்கூடாதுன்னு இங்கே பண்ணிக்கலாம். நன்றி திரிபாத்திரி. சிறை சந்திப்போம். வணக்கம். நன்றி. டெமோ வந்து இது இந்த செஷன் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாரும் பார்க்கலாம். நிறைய நேரம் இருக்கு. திரு சிதம்பரம். அவையோர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். எனது பெயர் சி. சிதம்பரம். நான் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் திண்டுக்கல் இங்கிருந்து வருகிறேன். உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பல்கலைக்கழகத்தை தமிழ்நாட்டில் சொன்னால் கூட நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அப்படி ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறதா என்று கூட பலரும் கேட்டிருக்கிறார்கள். அந்த நிலை மிகவும் பாரம்பரியமிக்க பல்கலைக்கழகம் இருந்த போதிலும் பலர் தமிழ்நாட்டிலே அது எங்கிருக்கிறது என்று கூட தெரியாத நிலையில மலேசியாவில் இது போல, அதுவும் எங்களுடைய பல்கலைக்கழகம் காந்தி கிராமம் என்றாலும் கூட இங்கு எப்படி மலேசியாவில் மலையா பல்கலைக்கழகத்தில் எந்த பகுதி சென்றாலும் வைஃபை கனெக்ஷன் இருப்பது போல அங்கும் பல அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். அதனால் பேரை கேட்ட உடனே நீங்கள் அது போல நினைக்க வேண்டாம். நான் இன்று படைக்கவிருக்கும் இந்த கட்டுரையினுடைய தலைப்பு தமிழ் குறுஞ்செயலிகள் உருவாக்கம், உள்ளடக்கம், பயன்பாடு, ஒரு மதிப்பீடு என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை பல கட்டுரைகள், இது தொடர்பான கட்டுரைகள் படைக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இந்த தமிழ் குறுஞ்செயலிகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, எந்த அடிப்படையில் அதனுடைய உள்ளடக்கம் அமைந்திருக்கிறது, அந்த எந்த வகையில் எல்லாம் பயன்படுகிறது என்ற நோக்கில் ஒரு முழுமையான பார்வையாக இந்த கட்டுரை அமைகிறது. வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப உலகில் ஸ்மார்ட் போன்ஸ் என்று சொல்லக்கூடிய அதை சூட்டிகை கணினி, சூட்டிகை பேசிகள் என்றெல்லாம் நாம் தமிழ்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அது சரியா என்று எனக்கு தெரியாது. இருந்த பொழுதும் இது போன்ற மனிதனுடைய விரைவான செயல்பாடுகளை எல்லாம் அதிகப்படுத்துகின்ற வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம கையில் கிடைக்கின்ற ஒரு பெரிய அரிய சாதனமாக நமக்கு திகழ்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் தொலைவில் உள்ளவர்களை மட்டுமே நாம் தொடர்பு கொள்வதற்காக பயன்பட்டு வந்த இந்த அலைபேசிகள் இன்று பல்வேறு தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட இந்த செல்போன் அதை பயன்படுத்துகின்ற பயனாளிகள் என்ற அளவில் இந்தியாவில் சமீபத்தில், அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டில் ஒரு ஆய்வு முடிவு என்ன சொல்கிறது என்றால், தமிழகத்தில் கழிப்பிடத்தை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை 40%, ஆனால் செல்போன் பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை 80% என்று. அப்போ இந்த புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்றால், வெளியிடங்களில் கழிப்பவர்கள் கூட இந்த செல்பேசியை பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதுபோக இந்த செல்போன் வருகின்ற அந்த வசதிகள், என்னென்ன வசதிகள்னால் இருக்கின்ற சில கருவிகள் எல்லாம் அழிந்து வருகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த கால்குலேட்டர் என்று சொல்லக்கூடிய சில கருவிகள், அதே போல வாட்சஸ். இப்போ யாருமே நம்ம டைம் பார்க்கறதுக்கு வாட்சஸை பயன்படுத்தி, ஆனால் கட்டியிருந்தாலும் நான் பார்த்தது இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக டெலிஃபோன் தான் போயிடுது. அதுபோல் குறிப்பேடுகள், நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய செய்தித்தாள்கள். இன்றைக்கி நான் மலேசியாவில் இருந்தாலும் கூட தமிழகத்தில், இந்தியாவில் நடக்கின்ற சில செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு அது பயன்படுத்துறது. அதே போல் வானொலிகள். இன்றைக்கி யாரும் டிரான்சிஸ்டர்லாம் பழைய காலத்தில் கமெண்ட்ரேட்டரிஸ் கேட்குறவங்கலாம் ஒரு சின்ன கையில் வச்சுட்டு ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. இப்போ செல்ஃபோன் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அது போல். ஸோ அந்த மாதிரி கருவிகள். அதே போல் வரைபடங்கள், மேப்ஸ் என்று சொல்லக்கூடிய திசைவி, ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய திசைகளை காட்டுகின்ற கருவி, புகைப்பட கருவி, கேமரா, வீடியோகிராஃப் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகின்ற பல தொழில்நுட்ப அந்த கொண்ட கருவிகள் எல்லாம் இன்று அழிந்து வருகின்ற அல்லது அதன் பயன்பாடு மிக குறைகின்ற ஒரு நிலையில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆய்வினுடைய நோக்கமாக, இந்த கட்டுரையினுடைய ஆய்வு நோக்கமாக, இணையத்தின் வாயிலாக எட்டிய அனைத்து தமிழ் வளர்ச்சியும் அடுத்த தளத்திற்கு, நெக்ஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் என்றால் அதற்கு எடுத்து செல்ல வேண்டிய தேவையும் அவசியம் என்று ஏற்பட்டுள்ளது. சந்தையில் பல முன்னணி நிறுவனங்கள்
கைபேசி மற்றும் கையடக்க கணினிகளை அறிமுகப்படுத்தி வருகின்றன. இந்த வகை சாதனங்கள் இயங்குவதற்கு பல இயங்குதளங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்பாட்டில் உள்ளன. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க இயங்குதளங்களாக ஆப்பிள் iOS, ஆண்ட்ராய்டு, பிளாக்பெரி, விண்டோஸ், படா என்பது சாம்சங்கோட ஒரு ஓஎஸ். அது அதிக அளவில் நம்ம பயன்படுத்த நினைப்பதில்லை. இருந்தபோதும் இது அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளவை மட்டுமே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வகை இயங்குதளங்களில் தமிழ் மொழியில் அமைந்துள்ள செயலிகளை உருவாக்கும் முறைகள், அதில் ஏற்படும் சிக்கல்கள், தமிழ் வழி செயலிகளின் உள்ளடக்கம், குறுஞ்செயலிகளின் உள்ளடக்கம், அதன் பயன்பாடுகள் ஆகியவற்றை மதிப்பிடுவது இந்த கட்டுரையினுடைய ஆய்வு நோக்கமாக இருக்கிறது. முதல்ல செயலி, அதை குறுஞ்செயலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஆப்ஸ் அல்லது அப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு விளக்கமாக ஒரு செயலை செய்யக்கூடிய செய்கை விவரிக்கும் நிரல் துண்டை செயலி என்ற சொல் குறிக்கிறது. அதாவது ஒரு செயலை அல்லது ஒரு வினையை செய்யவல்ல ஆணை தொடர்களை குறிக்க செயலி என்ற சொல் தற்போது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நவீன தொலைபேசிகளில் ஒரு குறிப்பிட்ட செயலை ஆக்ஷன் செய்து முடிக்க மனிதர்களால் பல கட்டளைகளை பிறப்பித்து உருவாக்கப்படும் நிரல் தொகுப்பை குறுஞ்செயலிகள் ஆப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கணினியில் பல செயல்களை செய்யும் செயலிகளை மென்பொருள், அதாவது அப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட்வேர் என்றும், குறுகிய நிலையில் செய்யக்கூடியதை குறுஞ்செயலிகள். நம்ம கணினியில் பயன்படுத்தினா அது ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஒரு சாஃப்ட்வேர் என்று சொல்லுவோம். அதை நம்ம கம்ப்யூட்டரில் இருந்து இந்த செல்ஃபோனில் பயன்படுத்துறத குறுஞ்செயலிகள் என்று நாம் இதை பயன்படுத்துகின்றோம். இந்த தமிழ் செயலிகள் உருவாக்குகின்ற ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்கு. அதே போல் ஆப்பிள் என்பது நாம் உலகறிந்த ஒரு பெரிய ஒரு நிறுவனம், அதிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம். ஆப்பிள் நிறுவனம் அமெரிக்காவில் ஃபோன்களை உற்பத்தி செய்தால், அமெரிக்காவில் கூட உற்பத்தி செய்கிறதில்ல, பட் சைனாவில் தான் நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அனைவரும் அதனை விரும்பி வாங்க காரணம் அந்தந்த மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய குறுஞ்செயலிகள் அமைந்திருப்பதே. கிட்டத்தட்ட 462 அப்ளிகேஷன் தமிழ் நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த ஆப் ஸ்டோர்ஸில் வந்துட்டு வரும். அதுபோல் இந்த ஆப்ஸ் iOS இயங்குதளங்களில் செயல்படும் செயல் கருவிகள் எக்ஸ்கோட் என்ற அமைப்பில் Objective-C என்ற மொழியில் எழுதப்பட்டு மேக் மூலம் வடிவமைக்கப்படுகிறது. அது முன்னால் நமக்கு பேசிய குணசேகரன் அவர்கள் அதை நன்கு அறிந்திருப்பார்கள். இன்னொன்று, அந்த ஆப்ஸில் மட்டும் எந்த ஃபாண்ட் ப்ராப்ளம் iOSல மட்டும் வரல அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு ரகசியம் அதில் இருக்குது. உங்கள் நாட்டை சேர்ந்த முரசு முத்து நெடுமாறன் அவர்கள் அந்த இணைமதி என்ற ஒரு ஃபாண்ட்டை வந்துட்டு அதோட இன்பில்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு இது போல் இப்போ ஆண்ட்ராய்ட்லலாம் 4.1க்கு அப்புறம் தான் இது போல் ஃபாண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இது ஆரம்ப காலகட்டத்தில் iOSல 3, 3G, 4 எல்லா வெர்ஷன்ஸ்லையுமே இது மாதிரி ஃபாண்ட்டு வந்துட்டு ஜங்க் ஆகிறதோ அல்லது ரெண்டரிங் பிரச்சனை இது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதுக்கு காரணம் வந்துட்டு இன்பில்டாக நம்ம முத்து நெடுமாறன் அவர்கள் முரசு தயார் பண்ண சமயத்திலே இணைமதி அப்படின்ற ஒரு ஃபாண்ட் எழுத்துருவை வந்து அதோட ஆப்பிள் நிறுவனத்தோடு சேர்ந்து அதை வந்து கொடுத்துட்டதுனால தான் இந்த பிரச்சனை இல்லை. அது நிறைய பேருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. அதே போல் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் செயல்படும் தமிழ் செய்திகள் அண்ட் SDK அமைப்பில் ஜாவா, பிங்க் என்ற மொழியில் எக்லிப்ஸ் என்ற கருவியை பயன்படுத்தி வடிவமைக்கப்படுகிறது. இதெல்லாம் அந்த கோடிங் எழுதுறதுல உள்ள சில விஷயங்கள், தொழில்நுட்ப காரணங்கள். இதற்கு இந்த குறுஞ்செயலிகள் இயங்கும் தமிழ் எழுத்துருக்கள் தெளிவாக தெரிவதில்லை. அதை சொன்னாங்க முன்னாடி 4.1க்கு முன்னாடி வர்றதுக்கெலாம் அப்பயும் தமிழ் வந்தது, ஆனால் முழுமையாக வராது. அதுக்கு என்ன காரணம்னா இன்பில்டாக ஒரு டிரான்ஸ்லேட், அதாவது எழுத்துரு மாற்றிகளை பயன்படுத்தியிருக்காங்க, கன்வெர்ட்டிங் ஃபாண்ட்ஸ் அந்த மாதிரி. அது பயன்படுத்துறதுனால அதில் ஏற்படுகின்ற சில தொழில்நுட்ப கோளாறுகள்னால தான் நமக்கு அது போல் கட்டமாகவோ அல்லது பாக்ஸ் மாதிரி வர ஒரு நிலை இருக்குது. ஆனாலும் இதில் படிக்கக்கூடிய அந்த எழுத்துருக்கள்லாம் கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாவல் பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் அல்லது நம்ம பத்ரி சார் அவங்க இருக்கிற அந்த NHM ரீடர் அதிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய புத்தகங்களை எல்லாம் படிக்கின்ற ஒரு நிலையில் இந்த ஆண்ட்ராய்டில் பயன்படுத்தக்கூடிய சில புத்தகங்கள், மின் புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கிறதுல நமக்கு அதிக நேரம் நாம் வந்துட்டு அதை செலவு பண்ண முடியும். ஆனால் iOSல படிச்சுன்னா நிறைய நேரம் நம்ம படிக்கிறதே தெரியாத அளவுக்கு அதனுடைய அழகு, வண்ணம், அந்த வடிவமைப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக விண்டோஸ் இயங்குதளங்களில் நாம் பார்க்கின்ற அந்த WinSDK என்ற அமைப்பில் .NET, அதே போல் இந்த எக்ஸ்பிரஸ் எடிஷன் 2012 போல பல கருவிகளை பயன்படுத்தி அங்கும் வந்து பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. விண்டோஸ், பிளாக்பெரி, படா போன்ற இயங்குதளங்கள் தமிழ் குறுஞ்செயலிகள் அதிக அளவில் வடிவமைக்கப்படுவதில்லை. ஏனெனில் இவ்வகை இயங்குதளங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாகும்.
அதே போல் இந்த தமிழ் குறுஞ்செய்திகள் உருவாக்குவதில் உள்ள சில சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி ஏன் நான் இந்த கட்டுரை படிக்கிறேன்னா, இதே போல் இந்த உத்தம மாநாட்டில் 12வது உத்தம மாநாட்டில் ஒரு குறுஞ்செய்தியை உருவாக்குவதற்கு, சிறந்த குறுஞ்செய்தியை உருவாக்குவதற்குரிய ஒரு போட்டி ஒன்று அறிவித்திருந்தார். அதற்காக ஒரு குறுஞ்செய்தியை ஏற்படுத்துகின்ற பொழுது எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள் அடிப்படையில் தான் இந்த கட்டுரையை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அந்த குறுஞ்செய்திகள் அதிக அளவில் அதனுடைய சைஸ் அதை வந்து நாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறப்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில் பதிவு செய்ய முடியறதா இருந்தால் மட்டுமே அதிக அளவில் மக்கள் பயன்படுத்த முடியும். அது டவுன்லோட் பண்ணுறதுலேயே நிறைய நேரம் எடுத்துக்கிட்டால் மக்களிடையே ஒரு சலிப்பு நிலை ஏற்படுகிறது. அதே போல் இதை உருவாக்குவதற்கு கால அவகாசம் தேவைப்படும். அது எல்லா மென்பொருட்களாக இருந்தாலும் சரி, ஆப்ஸாக இருந்தாலும் சரி, அதற்கு தேவைப்படும் கால எல்லை என்பது மிக அதிகமான ஒரு நிலை. இந்தியாவில் இது போல் இந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துகிற ஒரு 40-50 கொடுத்து ஒரு மொபைல் டிவைஸ் வாங்கி நம்ம அதை பயன்படுத்துவதற்கு இணைய வேகம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2G பிரச்சனை என்ன முடியாத பட்சத்தில் 3G எல்லாம் அதிகமாக சில சிட்டிஸில் நகரங்களில் மட்டுமே கிடைக்கின்ற நிலையில் அதிக விலை கொடுத்து நாம் வாங்குகின்ற பொழுது இது போல் அப்ளிகேஷனை பயன்படுத்துவதிலையும் சில சிக்கல்கள் ஏற்படுகின்றதை நம்ம ஒத்துக்க தான் வேணும். அதே போல் பல வகையான கோப்பு வடிவங்களை இணைப்பதில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் உள்ளது. எடுத்துக்காட்டாக இந்த பிடிஎஃப், ஃப்ளாஷ் இது போன்ற சில ஃபைலெல்லாம் அதில் நம்ம அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அதே போல் தமிழ் மொழியில் குறுஞ்செய்திகள் நிறுவும் போது அந்தந்த நிறுவனங்களில் பதிவு செய்தல் என்ற ஒரு நடைமுறை சிக்கலும் இருக்குது. இப்போ நான் இந்த போட்டிக்காக நான் தயார் செய்த ஒரு அப்ளிகேஷன் வந்து முதல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அது நான் இதுவரை எழுதிய ஆய்வு கட்டுரைகள், அதே போல் 3 ஆய்வு நூல்கள் மின் நூல்களாக மாற்றி அதை வெப்சைட் அதுபோல் ஆக்கியிருக்கின்ற அந்த விஷயங்களை இதே போல் ஆப்ஸாக நாம் தயார் செய்யும் பொழுது இந்த iOS நிறுவனத்தில் சில நடைமுறை சிக்கல்கள், அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கெல்லாம் சில கால அவகாசங்கள் தேவைப்படுகின்ற ஒரு நிலையை ஏற்படுகிறது. ஸோ இது போன்ற சில காரணங்கள்லாம் நமக்கு ஏற்படுகிறது. அதே போல் அதற்காகின்ற தொகை பதிவு செய்வதற்காக இப்போ iOSலாம் ஒரு ஆப்ஸ் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா வருடத்திற்கு $99 பதிவு தொகை. அதுபோல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரெனியூவல் பண்ணுறதுக்கும் $99. இன்னைக்கு டாலருடைய மதிப்பு $62 நேற்று நிலவரப்படி. ஸோ இது போல் ஒவ்வொரு வருடமும் நிறைய நாம் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஸை வந்துட்டு நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கே இவ்வளோ தொகையை வந்து செலவழிக்க வேண்டிய ஒரு நிலை. அதுபோல் தமிழில் ஒரு குறுஞ்செய்தியை உருவாக்க 3 மாத கால எல்லையும் 30,000 முதல் 2 லட்சம் வரையும் அந்த ஆப்ஸ் உருவாக்குவதற்காக நிறைய தேவைப்படுகிறது. அதே போல் இந்த தமிழ் குறுஞ்செய்திகள் என்று சொல்லக்கூடிய அதனுடைய உள்ளடக்கம் இதுவரை வெளிவந்த தமிழ் குறுஞ்செய்திகள், அது ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், iOS-ஆக இருக்கட்டும், ஒரு புள்ளி விவரத்தின்படி இதுபோல் இணைய வானொலி, மின் புத்தகம், பொழுதுபோக்கு, மொழி சார்ந்த விஷயங்கள், அதே போல் தமிழ் தட்டச்சு, கற்றல் கற்பித்தல் போன்ற பல நிலைகளில் அதனுடைய பயன்பாடுகள், அதனுடைய உள்ளடக்கம் வந்து நமக்கு அமைந்திருக்கு. நிறைய பேர் முன்னாடியே இது பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இருந்த பொழுதும் இது போன்ற தமிழில் செயல்படும் குறுஞ்செய்திகள் கற்றல் கற்பித்தல் நிலைகளில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ் தரவுகளை பெறும் நிலையில் ஆய்வாளர்களுக்கும் செய்திகள், நாட்டு நடப்புகள், இசை, இணைய வானொலிகள், திரைப்படம், ஒளிக்கோவைகள், பொழுதுபோக்கு முதலியவை பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையில் அமைந்துள்ளன. மேலும் இத்துறைகள் சார்ந்த பல குறுஞ்செய்திகள் புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த 12வது மாநாட்டில் சிறந்த தமிழ் குறுஞ்செய்திகளுக்காக ஒரு போட்டி நடைபெற்று அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற இந்த நிலையில் இது போன்று தமிழக அரசு, அதே போல் இந்திய அரசு, மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை, அதே போல் தமிழ் வளர்ச்சித்துறை, இன்னும் இருக்கிற சில தமிழ் அமைப்புகள் இவையெல்லாம் சேர்ந்து தமிழ் பேராயம் என்று SRM பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு, இது போன்ற பல அமைப்புகள் இது போல தமிழ் குறுஞ்செய்திகளுக்காக நிறைய போட்டிகள், அதை ஊக்கப்படுத்துவதற்கு, அதை வளப்படுத்துவதற்காக இது போன்ற பெரும் முயற்சிகள் நடைபெறுகின்ற பட்சத்தில் அனைத்து தமிழ் தரவுகளும் அனைத்து விஷயங்களும் இந்த குறுஞ்செய்திகளாக வருகின்ற ஒரு நிலையில் இருக்கிறது. ஸோ இந்த மட்டத்தில் இந்த குறுஞ்செய்திகளுடைய உள்ளடக்கம் இது போன்ற பாகுபாடுகளில் நமக்கு அமைகின்றது. நன்றி. கேள்விகள் நீங்கள் 3 பேருக்குமே கொடுக்கலாம். நீங்களும் அங்கே போய் இல்லை இங்கே இல்லை நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கோம்ப்பா, இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே கீழே போகிறப்ப கையோடு எடுத்துட்டு
கேள்விகள் இல்லைன்னா நான் எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. அதாவது பின்னாடி கேள்விகள். சரி, நான் ஒரு பகுதியை மட்டும் சொல்கிறேன். கூகுள் பகுதியில் நான் அவர்கிட்ட காட்டின முதல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு பகுதி இருக்குது. அதில் போனீங்கனாலே தமிழ்நாட்டு ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட்ட தமிழ் அங்கு சரியாக தெரிகிறது. ஆங்கில சென்டென்ஸ் வந்து நீங்கள் சரியாக அழைக்கும் சமயத்தில் தமிழ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். மொபைல் அப்ளிகேஷனாக கேட்கறதுனா எனக்கு தெரிந்து எதுவும் சரியாக இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொன்னேன். இல்லைன்னா மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் போகலாம், கூகுளுக்குள்ளே போகலாம் இல்லையா? உங்களுக்கு இணைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் google.translate.google.com போய் அந்த கிடைக்கக்கூடிய அந்த விண்டோவில் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் அடித்து அதை தமிழாக்கலாம். அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஏன்னா அது வந்து மெஷின் டிரான்ஸ்லேஷன். இன்னும் அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துல்லியம் உங்களுக்கு அதில் வராது. அதற்கு நாள் ஆகும். ஆனால் தனியாக ஒரு ஆப்லெட் இருக்கா அப்படிங்கிறது வந்து என்ன ராமன், உங்களுக்கு ஏதாவது விடை தெரியுமா? தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு கூகுள் ஸ்டோர்ல. அதை அடிச்சீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் ஒரு செகண்ட். இந்த மாதிரி அதில் வந்து எளிமையாக தான் இருக்கும். அந்த இதை அடிச்சிங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ் மட்டும் டிரான்ஸ்லேட் ஆகும். பட் பெரிய வாக்கியங்கள் அந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு கொடுக்கல. நீங்கள் சும்மா ஒரு வார்த்தை 2 வார்த்தை இருக்காது, அதுக்கு ஒரு ஆங்கில அர்த்தம் வேணும், அந்த மாதிரி என்ன இருக்குது. அதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி, இது எல்லாமே ஆப் ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் ஒரு முழு வாக்கியத்தையோ அல்லது ஒரு பேராகிராஃபையோ டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா இது வரைக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி கைக்கணினிலேயோ கைபேசியிலையோ வரல. அது வந்து நீங்கள் மடிக்கணினி அல்லது மேசை கணினியில் இன்டர்நெட் இதோட கூகுளில் பண்ணலாம். பட் அது முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கும். அந்த படியை பார்த்துப்போ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் அது எந்த படியை வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அது படி அப்படின்னு அது ஸ்டெப்புன்னு மட்டும்தான் மீனிங் எடுத்துக்கும். அதனால அந்த மிஷின் டிரான்ஸ்லேஷன் வந்து சரியான மொழிபெயர்ப்பாக இருக்காது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அந்த ஆப்போடைய பெயர் தமிழ் டு இங்கிலீஷ். தமிழ் டு இங்கிலீஷ்னு இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு. இந்த கருப்பா இருக்கு பார்த்தீங்களா, அது ஆ டு ஏ அப்படின்னு போட்டிருக்கோம். ஆ ஏன்னு இருக்கும். தமிழ் டு இங்கிலீஷ் அது பேர் ஆப் பேர். அதனால கூகுள் டிரான்ஸ்லேட் எப்படி நம்ம கூகுளில் பயன்படுத்தணும், அதே போல் ஐஓஎஸ்லேயே ஒரு ஆப் இருக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்னு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொழிபெயர்ப்புன்ற பிரச்சனைகளில் நம்ம அதிகபட்சமாக மனித மொழியை கொண்டு அது மாதிரி செய்கின்ற பொழுது ஒரு 5லிருந்து அதிகபட்சமாக நான் சொன்னேன்னா ஒரு 10 லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஆனால் இதே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 93 மொழிகளில் அட்டடையத்தில் நாம் பண்ண முடியும். ஓரளவாக அட்லீஸ்ட் ஒரு வெக்காபுலரி அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற அளவில் ஆகாது. ஆனால் அந்த பணிகளெல்லாம் இன்னும் நடைபெற்று வருது, இன்னும் முழுமையாக இல்லை. ஆனாலும் மனிதனும் அதே போல் இந்த இயந்திரமும் சேர்ந்து செய்கின்ற ஒரு நல்ல முயற்சியில் தான் ஒரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் இப்போதைக்கு வரைக்கும். ஸோ அட்டடைத்தில் 93 மொழிகளில் கூகுள் டிரான்ஸ்லேட் கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இன்னும் பல வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, இதே கூகுள் டிரான்ஸ்லேட்டை பயன்படுத்தி வேறு மொழிகளையும் நாம் அதை மாற்ற முடியும். அப்படியே அது டிஃபால்ட்டாக அது மாதிரிலாம் இப்போ நிறைய வெப்சைட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அட்லீஸ்ட் அந்த சென்டென்ஸோட முழுமையான அந்த வாக்கிய அமைப்பு இதெல்லாம் இல்லாட்டினாலும் கூட ஓரளவு நாம் புரிந்து வைத்துக்கொண்டு அதை அக்சஸ் பண்ணுற ஒரு வசதியும் இருக்கு. கூகுளை தவிர பயன்பாட்டில் வந்து நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் வந்து வேற ஏதாவது அந்த சென்டென்ஸ் வரையா நல்ல தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இருக்கணும்.
சில தனியார் நிறுவனங்கள் பணத்திற்கு நீங்கள் கொடுத்து விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த செயலியை உபயோகப்படுத்துறதுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதோட தன்மையை வந்து ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் சொல்லணும். அது ஏன் தெரியுதா உங்களுக்கு? நம்ம தெய்வசுந்தரம் அவர் வெளியிட்டிருக்காரு இல்லையா, டிரான்ஸ்லேஷன். அது அந்த இதில் வந்து இலக்கண சொற்பிருத்தி சொற்பிழை மொழி மாற்றம் எல்லாத்துக்கும் மொழி மாற்றம் இருக்கிற மாதிரி சொற்பிழை திருத்தி இருக்கு, ஆனா மொழி மாற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த மீன் தமிழ் நான் பயன்படுத்துவதாக சொல்கிறேன். தமிழ் டு தமிழ் அகராதியும் இருக்கிறது, தமிழ் சொல்ல அகராதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்பது அது ஒரு தனி மென்பொருள். நீங்கள் சிங்கப்பூரில் 130 வெள்ளி பணம் கொடுத்து வாங்க வேண்டிய மென்பொருள் இப்பொழுது விற்பனையில் கிடைக்கிறது. அதை நீங்கள் தனியாக வாங்குவது பொறுப்பு. ஆகவே தமிழை சரியாக எழுவாய் பயணம் செய்யப்படும் பொருள் இவையெல்லாம் கலந்து ஒரு தமிழ் வாக்கியமாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மென்பொருள் சரியான மென்பொருள். ஆனால் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் இன்னும் வளர்ச்சி நிலையில் தான் இருக்கிறது. பார்க்கலாம். வேறு கேள்வி? சொல்லுங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து கைபேசி, அப்புறம் கையடக்க கணினி, இது வந்து வாழ்க்கையில வந்து கிரிகாரம் கட்டுறது போல, கண்ணாடி போடுறது போல வாழ்க்கையில ஒன்றிணைந்து வந்து விட்டது. ஆனால் நம்ம பார்க்க போனோம்னா இது உலக பிரச்சனை. ஆனால் வியாபார இதில் வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்குறதுனால யாருக்கும் தைரியமாக மேலே பேசப்படுறதில்லை. நம்ம சொல்லுவாங்க தாராட்டுக்கு பிள்ளை பண்ணுறதுக்கு பேசுவோம் அப்படின்னா. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது மின்காந்த அலைகளுடைய பாதிப்பு வந்து பெரிய அளவில் இந்த இயற்கைக்கும் மனிதனுக்கும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு உருவாக்குது. உண்மையிலேயே அதுதான். இப்போ பிள்ளைகள் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்த பிறகு அவங்க எல்லாமே அப்படிதான் வைக்கிறாங்க. இப்போ என்னுடைய குழந்தைய அப்படிதான் வச்சு பக்கத்தில் வச்சு அதனால சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாமே அந்த உடல் ஆரோக்கியத்திற்கும் இயற்கைக்கும் ஒரு பெரிய கேடு. ஆனால் நான் இது வந்து அது இந்த சம்பந்தப்பட்ட மாநாடு இல்லை, அது சம்பந்தப்பட்ட மாநாடு தான் இதை பற்றி பேசலாம். இதுதான் நம்ம இதில் ஒரு இது சொல்ல முடியும். இங்கே எல்லா டிவைஸ் எடுத்து பார்த்தாலும் பின்னாடி வந்து ஒன்று எழுதியிருக்கு. இது என்னன்னா ரொம்ப சின்னதாக எழுதியிருக்கு. ஒவ்வொரு கருவிக்கும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகள், மின்காந்த அலைகள் ஒரு குறிப்பிட்ட அதனுடைய அழகுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பொருளை விற்பதற்கு அந்தந்த நாடுகள் அனுமதிக்கணும். இதுல இருந்து மின்காந்த அலைகளே வெளியில வரலன்னு நான் சொல்லலை, இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அது உடனடியாக உடல் பகுதி எதையும் பாதிக்கப்பட மாதிரியான அளவுல இல்லை. என்ன இது வந்து பொது புத்தியில பல விஷயங்கள் இது சார்ந்து இருக்கு. இப்ப நீங்க நம்ம சுத்தி நடக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொல்லுவோம் இல்லையா, சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி அலைகள் அது வந்து தரையில பட்டு அது சிதறி நம்ம வந்து ஒரு விதத்துல நம்ம வந்து ஒரு மின்காந்த புலத்துக்கு நடுவில் தான் இருக்கும். அதை தாண்டி நமக்கு நீங்க வந்து என்னென்னவோ கருவிகள் நம்மளை சுத்தி இருக்கு. அது வந்து இந்த கை கருவி மட்டும் இல்லை, உங்களுடைய பெரிய தொலைக்காட்சி பெட்டி, உங்களுடைய மைக்ரோவேவ் அவன், இது எல்லாத்துலயும் வந்து மின்காந்த அலைகள் பலவேறு ஃப்ரீக்வன்சியில உங்களுக்கு வந்து அது அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அது சில பேர் வந்து காதுலேயே போனை வச்சிருக்கிறப்ப சூடாகிறது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. எல்லாம் வந்து ஒரு அளவோட பயன்படுத்தணும். அதை வந்து ஒரு சமுதாயம் வந்து அதை எப்படி கட்டுப்படுத்துது. நமக்கு ஃபோன் என்று ஒன்று வந்து அது வந்து தகவல் தொடர்பு அதிகமாக அதில் ஆகிறப்ப நம்ம எப்போ பார்த்தாலும் அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது நம்முடைய இந்த மின்காந்த அலைகளை விடுங்க, இந்த ஒரு ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஒருவர்கிட்டேருந்து ஒரு ஃபோனே இல்லாத காலகட்டத்துக்கும் இப்பயும் நம்ம ஒருவர்கிட்டேருந்து ஒரு அழைப்பை எதிர்பார்க்கிறோம்னு நினைச்சுங்க. நீங்க நினைக்கக்கூடிய அந்த பிசிக்கல் மின்காந்த அலைகள் பாதிப்பையும் தாண்டி அதோட உங்களுடைய மூளை ஊடாடுறதுல இருந்து பலவிதமான பாதிப்புகள் இருக்கு நிச்சயமாக. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதை வந்து ஒரு உளவியல் மருத்துவர்களும் பிற மருத்துவர்களும் சேர்ந்து இதை வந்து அலசி ஆராயணும். இது வந்து எந்த விதத்துல ஒரு தனி மனிதனையும் மனித உறவுகளையும் ஒரு சமூகத்தையும் பாதிக்கிறது. ஆனா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பாடம் கற்று தந்த ஒரு ஆசிரியர், ரொம்ப பழமையான தமிழ் ஆசிரியர். அவர் எந்த இடத்துக்கு போனோம்னாலும்
அரசு பேருந்தை மட்டும்தான் பயன்படுத்துவார். அதுபோல் அவருக்கு ஒரு கார் வாங்குறதுக்கோ நிறைய திறன்கள் இருந்தாலும் கூட அது பதில் செய்ய மாட்டார். ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் கூட போக மாட்டார். இருந்தாலும் என்னோட பைசா வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகணுன்றதுனால கவர்மெண்ட் பஸ்ஸில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கூட்டமாக இருந்தாலும் கூட போவார். அப்போ நாங்கள்லாம் கேட்டது உண்டு, இது போல் நீங்கள் ஒருத்தர் வந்து கார் வாங்காதனாலையோ இல்லை ஒரு பைக் வாங்காதனாலையோ இந்த மாசு கட்டுப்பாடுன்றது தவிர்க்க முடியாத ஒன்று தான். வேற யாரோ ஒருத்தன் வாங்கிட்டே இருக்கான் உலகத்தில். அதுபோல் இந்த கருவிகளில் நீங்கள் வந்து கையில் வச்சிருக்கிற இந்த கருவிகள் இந்த மாதிரி பாதிக்குதுன்றது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்த காலகட்டத்தில் இப்போ கடந்த 2 மாநாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா கையடக்க கணினிகள் அப்படின்ற முக்கிய பொருளாக வச்சு நம்ம பார்த்தாலும் கூட இந்த ஆண்டு இறுதியில் நம்ம கூகுள் நிறுவனம் வந்துட்டு கூகுள் கிளாஸ் என்று கண்ணிலே அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டிவைசஸ். அப்படின்னா நமக்கு கண் வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய ஃப்ளைங் டாக்டர்ஸ் அவங்க அறுவை சிகிச்சையின் போது சில அவங்களுக்குரிய தகவல்கள்லாம் ஜஸ்ட் ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டே அது போல் இதையெல்லாம் வந்து வேரியபிள் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. அடுத்த தலைமை நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த கையடக்க கணி பற்றி பேசுகிறோம். அடுத்து இன்னும் ஒரு 2-3 மாநாடுகளுக்கு அப்புறம் ஒரு கருப்பொருளே வந்து மாறக்கூடிய நிலை வேரியபிள் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதே போல் ஐவாட்ச் என்று சொல்லக்கூடிய, நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஃபோனை, அப்புறம் கைக்குள்ளே கட்டிட்டு இல்லை கண்ணுக்குள்ளே போட்டுட்டு அது மாதிரிலாம் அடுத்த கட்ட ஒரு நிலைக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம இப்போதைக்கு சிந்திக்கிறது காட்டிலும் அதுக்கு அடுத்து வந்து வருகின்ற நிலைகள் எல்லாம் இன்னும் அட்வான்ஸாக இருந்தால் கூட அதுவும் சில பாதிப்புகள், எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புமே இது போல் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையில் கூட நல்ல சில நமக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் அப்பொழுது தேவைப்படுகின்ற பொழுது என்னுடைய இந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகள் அதில் தான் தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். பள்ளிகளில் சென்று படிக்கிறதுக்காகவும் நிறைய கற்றல் கற்பித்தல் தொடர்பான பல அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அதில். ஸோ அந்த ஐஃபோன் இல்லைன்னா அவள் தூக்க மாட்டேன். இதே ஐஃபோன் நான் இல்லாட்டாலும் எனக்கும் தூக்கம் வராது. ஜஸ்ட் ஒரு எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டோம்னா உயிரே போன மாதிரி இருக்கும். அந்த நிலையில் வந்துட்டு நாம் இன்னைக்கு இருக்கோம். ஒரு ஃபோன் அப்படின்றது நம்மளை அந்த அளவுக்கு மாற்றிடுச்சு. இன்னும் சில அட்வான்ஸ் டிவைசஸ்லாம் நம்ம எந்தெந்த நிலைக்கெல்லாம் கொண்டு போக இருக்குதுன்றது வரும் காலங்களில் தான் நம்ம தீர்மானிக்கும். அதுபோல் இந்த வரும் மாநாடுகளில் இதே போன்ற ஒரு எப்படி நம்ம 2000 கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ராப்ளம் யூனிகோடு அதெல்லாம் நம்ம பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து கையடக்க கணினிகளுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வேரியபிள் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உடலிலேயே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர்ஸ் அது இந்த ஆண்டு இறுதியில் வெளிவர இருக்கிறது. கூகுள் நிறுவனம் இப்போ ஆல்ரெடி கூகுள் கிளாஸை பற்றி நீங்கள் பார்த்துருக்கலாம், வீடியோலாம் இப்போ வந்துருச்சு. அதுபோல் ஐவாட்ச் என்று இந்த வருட இறுதியில் ஐஃபோன் வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உடல்லையே அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்படி பார்க்குறோம், அப்புறம் இப்படி பார்ப்போம், எல்லாமே வாட்ச்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வளர்ந்து வந்துட்டு அது கருப்பொருள் இன்னும் மாறும். நம்ம நிலைகள் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் மாறுகின்ற ஒரு நிலையெல்லாம். நன்றி. இப்போ நேரடியாக காட்டியது இந்த மவுஸ் என் கையில் இருக்குல்ல, இது வந்து என்டையர் இந்த இடத்துல இருக்க எல்லா கம்ப்யூட்டரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 128 கம்ப்யூட்டரை இந்த மவுஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆகவே உங்கள் கையிலே கையடக்க தொலைபேசி வந்துருச்சுன்னு சொல்ல வர கண்ட்ரோல் சிஸ்டம். இது வந்து அட்வான்ஸ் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு கேட்டதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் கேட்டது இதனால சமூகத்துக்கு தீமைகள் விளையும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் தீமைகள் வந்து குறைவா, நன்மைகள் அதிகமானு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு ஒரு கைபேசி வந்ததுனால உங்களுடைய மற்ற வேலைகள் எந்த அளவுக்கு உங்களுடைய நேரத்தை சேமிக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி தருதுன்னு பார்க்குறப்போ, மற்ற வசதிகளை பார்க்குறப்போ அதில் தீமை விளைதான் இன்னும் நிரூபிக்கப்படலை. இல்லை அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க, இல்லை சார் என் பையன் கேம் விளையாட்டுருக்கிறான், அதெல்லாம் வந்துன்னா அதை நம்மளால் நிலைநிறுத்தி கட்டுப்படுத்த முடியும். அப்போது நன்மைகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அறிவியல் வளர்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரே நிமிடம் நீங்க தொடருங்க. நான் சில சான்றிதழ்கள் தரணும், அதை கொடுத்துட்றேன். நீங்க கலந்து பேசுறதுக்கு உண்மையா வசதியா இருக்கு. ஏன்னா அவங்க டெமோ சில பேர் பார்க்க விரும்பலாம்னு நான் நினைக்கிறேன். இப்ப வந்து பேச மட்டும்தான் முடியும். என்ன கேட்டா அவர்கள் கையில இருக்கக்கூடிய சில பார்க்கறதுக்கு உங்கள சில பேர் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கு முன்னாடி நான் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்து நம்ம எல்லாம் ஜோரா கை தட்டிடுவோம். அதன் பிறகு நீங்க கலந்து பேசலாம். சரியா? சான்றிதழ் இருக்காங்க கொடுங்க. இது சின்ன செஷன், அதனால சீக்கிரமா முடிந்தது. ஒரு நன்றி. முன்னாடி சேர்த்து கொடுத்துறேன். முதல் கட்டுரை படைத்த ராமன் பாருங்க. இனிமே கேமராலாம் கிடையாது, எல்லாமே போன்ல தான்.
இந்தாப்பா. நீங்க இனி கேள்விகளும் கேட்கலாம், டெமோவும் பார்க்கலாம். So formally the session is closed. அறிவுக்கு வந்து இப்போ அறையின் 3ல சைபர் கிரைம் பத்தி ஒரு டாக் நேரம் ஆரம்பிச்சிருக்கோம். விரும்புபவர்கள் அது போய் கலந்துருவோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. உடைய கம்ப்யூட்டர்லாம் எடுத்துங்க. தேங்க்ஸ். பாடத்திட்டங்கள்லாம் செய்யலாம். ஆரம்பத்தில் பாஸ் ஆகும். அது வந்து முதல்ல உங்கள் நண்பர்களோட ஆரம்பிங்க. இதே மாதிரி செஞ்சிடாதீங்க. அப்படி கொண்டு நான் செய்யலை. நான் ஆல்மோஸ்ட் யூஸர். For me, translation is concentrate on context and everything. The time, the context, the people that you are going to. So நம்ம யார்கிட்ட சொல்கிறோம் அந்த மீனிங்கில் பார்த்து நம்ம அர்த்தத்தை பார்த்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் சொல்லணும். உதாரணத்திற்கு நான் பள்ளிக்கு சென்றேன், அது வந்து மாயில மாத்திரம் நான் சையர் பள்ளிக்கு ஸ்கோலர் சென்றேன் பள்ளி. அப்புறம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எழுவாய் பயனிலை செய்யப்படும் அந்த தவறாக சிம்பிளாக படிச்சு வந்து மலேசிய தமிழ் இருக்காரோ சிங்கப்பூர் தமிழ் இருக்காரோ எழுதப்பட்டது இந்தியன் பேஸ் ஒரே அரசாங்கத்தை இந்தியன் நம்ம என்ன செய்யணும். நாங்கள் என்ன சொன்னால் சிங்கப்பூர் கேட்குற அந்த மொழி எழுதுறது எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவோம். ஸோ இப்போ மலேசியாவில் உங்களுக்கு இப்போ சொல்லிங்க மலாய் அந்த மலாய் கருத்துக்கு அந்த அளவுக்கு வரதுக்கு தமிழில் வந்து தமிழில் கிட்டத்தட்ட 16 கன்னியாகுமரியிலேருந்து இலங்கை தமிழ், சிங்கப்பூர் தமிழ், தென்னாப்பிரிக்க தமிழ், ஏகப்பட்ட தீம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதா ஒரு அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் எல்லாம் தமிழ்நாடு தமிழை பயன்படுத்தணும். ஆனால் நம்ம எடுத்துக்க முடியாது. மலேசியாவில் ஒரு தமிழ் எங்கள் நாட்டில் எங்களுக்கு நம்மளுக்கு நம்ம தமிழ் இல்லையா. அப்போ மலாய் சார்ந்த தமிழ் நீங்கள் வரணும் நம்மளும் இப்போ வந்து ஆப்பிள் கிரேனியோ உங்களுக்கு தமிழே வரல. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்து அவங்க சொன்னோம் iOS தமிழை டைப் அடிக்கிறது. ஸோ எல்லாமே வளர்ச்சிக்கு தான். தமிழ் வந்து நம்ம 15 வருடம் தண்ணியில் வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயம். தமிழில் பொருளிட்ட முடியாது. தமிழில் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம எத்தனை கோடி தமிழர்கள் இருந்தாலும் எத்தனை லட்சம் தமிழர்கள் வந்து தமிழை வந்து பயன்படுத்தினாங்க ரொம்ப வருத்தம். அது வந்து நம்மளுக்கு பெரிய பின்னடைவு. மலேசியா வந்து ஒரு கடிசமான தமிழர். இது எத்தனை பேர் வந்து இளைஞர்கள் தமிழை பின்படுத்துவாங்க. உங்களை மாதிரி ஆய்வாளர்கள் தான் கண்டுபிடிக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் ஒரு இப்போ நான் வந்து மீன்புத்தகத்தை இருக்கணும். எனக்கு தெரியும் ஒரு 10,000 பேருக்கு எனக்கு புத்தகத்தை வைக்கணும்னு எனக்கு அது அப்போ தான் அந்த துறையில் நான் ஈடுபடுறேன். ஒரு 10 பேர் வாங்குறான்னா எதுக்கு நான் என் மூலையை போட்டு ஊற்றி சொல்லி அதை செய்யணும். ஸோ பேசிக் பேசிக் நீங்கள் மலாய்சத்தை தமிழை செய்கிறது இது கிடையாது. ஆக்சுவலி தமிழ்லேருந்து நிறைய வார்த்தைகள் மொழிகள் சாத்தியங்கிறது சதைங்கிற வார்த்தை இல்லையா. மேசைங்கிறது மேஜை இப்படி தான் அங்கேருந்து இங்கே நம்ம தான் இந்த வார்த்தை போட்டு எங்கே போச்சு நம்ம வார்த்தை செய்ய வேண்டியது. மலாய் கேட்டால் நம்மளுடைய சஜஷன் நீங்கள் செஞ்சாலே அடுத்த இன்ஃபீல்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களுக்கு புரியுது. நானும் உங்கள் மாதிரி உங்கள் கருத்துக்கு ரொம்ப கரெக்டாக எங்கள் நாட்டில் வந்து சீனா மலாய் எல்லாமே ஒன்றிணைந்த ஒரு மொழியாகிடுச்சு. இப்போ சீன மொழியில் வந்து இப்போ முதல்ல ஒரு சீன வந்துருக்காரு. அவர் தமிழ் கற்றுருக்காரு. அவருக்கு தமிழ் அவர் என்ன பண்ணால் எப்படி தமிழ் கூகுள் டிரான்ஸ்லேட் ஏதோ ஒரு உதவியாவது ஏதோ தமிழ் கையில் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம
ரெண்டராக தனித்தனியாக வளரும். கீழே வரணும், டூவில் இங்கே வரணும், தூக்கு இப்படி வரணும், டீ வந்து அப்போ இது வந்து என்ன ஆயிடுதுன்னா இப்போ நம்மளால இது படிக்க முடியாமல் போயிடும். இப்போ இதே வந்து இங்கே இல்லாமல் நீங்கள் வேறு எந்த மெசேஜ் இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தெளிவாக தமிழில் வரும். நீங்கள் என்ன தேடினாலும் வரும். இதில் வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து வேறு மாதிரி தேடணும் அப்படின்னா கூட நீங்கள் தேடிக்கலாம்.